நிறைய மாஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற இந்த சுவாத்தியாய நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. பிஎஸ்எஸ்எம்மின் 18 கொள்கைகள். இந்த 18 கொள்கைகள்ல இப்போ ஒவ்வொரு மாஸ்டரும் நமக்கு ஒவ்வொரு கொள்கையை வந்து நமக்கு சொல்ல போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சரோ பாஸ்கர் மேடம் வந்து பிரின்சிபல் 3 அது சொல்ல போறாங்க. ஸோ ஓவர் டு சரோஜா மேடம். வணக்கம் அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக சந்திரகலா மேடத்துக்கு எனது பணிவான வணக்கம். எனக்கு தரப்பட்ட விடயம் 18 கொள்கைகளில் நம்பர் 3 தியான அனுபவம், ஆன்மீக புத்தக ஞானம் இவற்றை முறையாக அனைவரும் பகிர வேண்டும். அஷ்டாங்க யோகத்திலே தியானத்தை பற்றி இறுதி பகுதியிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தியானத்தில்தான் ஆன்மீகத்தின் ஒரு நல்ல நிலையில் ஆன்மீகம் வளர்கிறது என்று கூறலாம். இந்த தியான வேளைகளை, அதாவது நேரங்களை தியானி அதிகரிக்கும் பொழுது படிப்படியாக அவன் பல அனுபவங்களை சேகரிக்க முடிகின்றது. அந்த அனுபவங்கள் என்னவென்று பார்த்தால், காட்சிப்படுத்தல், அகக்குரல், சூட்சும உலக பயணங்கள், இவ்வாறு பல அபூர்வ ஆற்றல்களை அவன் பெறக்கூடிய வகையிலே அந்த தியான அனுபவங்கள் அமைகின்றது. இந்த தியான அனுபவங்கள் தனியாக செய்யும் தியானத்தை விட கூட்டு தியானத்தில் மிக பன்மடங்கு நாங்கள் அந்த சக்தியை பெறக்கூடியதாக அனுபவத்திலே அறிகின்றோம். கூட்டு தியானத்தின் மூலம் அதிகளவு ஆற்றல் நமக்கு வந்து சேர்கின்றது. எனவே கூட்டு தியானம் ஒரு சிறந்த முறையாகும். கூட்டு தியானம் செய்வதனால் நமக்கு என்ன பயன் ஏற்படுகின்றது என்று பார்த்தால், இயல்பாகவே நாங்கள் கஷ்டப்படாமலே அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, மற்றவரிடம் இணங்கி வாழுதல், இப்படியான பல மேன்மையான குணங்கள் எல்லாம் இயற்கையாகவே ஒரு தியானம் செய்பவரிடம் இயல்பாக அமைகின்றது. இது ஒரு சிறந்த நிலையாகும். இந்த நிலையை இன்னும் மேம்படுத்த வேண்டுமென்றால் இயற்கையோடு இணைந்து பிரமிட் தியானங்களை மேற்கொண்டு அதையும் விட அதீத சக்தி வழங்கும் இந்த பௌர்ணமி தியானத்தை மேற்கொள்வதன் மூலம் ஒரு தியானி உன்னத நிலையை அடைய முடியும். ஆரம்ப நிலையிலே இருக்கின்ற தியானி தன்னுடைய சந்தேகங்களை தீர்க்க வேண்டுமென்றால் யாரிடம் செல்ல வேண்டுமென்றால் மூத்த ஆசானிடம் செல்ல வேண்டும். என்றால் மூத்த ஆசான்களிடம் செல்லும் பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய அனுபவ ரீதியாக தாம் கற்ற கற்கை நெறி மூலமாக எமது சந்தேகங்களை பொருத்தமாக தமது விடையாக தருவார்கள். அது எமக்கு எமது சந்தேகங்களை அடியோடு விளக்கக்கூடியதாக அமையும். எனவே அந்த நிலையில் நாம் யாரை அணுக வேண்டும் என்றால் மூத்த ஆசான்களிடம்தான் செல்ல வேண்டும். இதைவிட இந்த கனவிலோ அல்லது தியானத்திலோ ஒருவர் கிருஷ்ணரை பற்றி அல்லது புத்தர் உருவங்களை உடைய ஒருவர் கனவிலே வந்தால் அல்லது தியானத்தில் வந்தால் அவர் நிஜத்திலே அவர்தான் என்று நாங்கள் உறுதிப்பட நினைக்க கூடாது. எப்படி நினைக்க வேண்டும்? எமக்கு பொருத்தம் இல்லாத காட்சிகள், எமக்கு தொடர்பில்லாத காட்சிகள் வரும் பொழுது அவற்றை நாம் அந்த நேரத்திலே நினைக்க வேண்டும். எனக்கு இது நாட்டம் இல்லை, இதை விட்டு நான் விலக விரும்புகின்றேன் என்பதை அந்த தியானத்திலே நாம் நினைத்து கொள்ளலாம். எது நமக்கு சரியானதாக படுகின்றதோ ஆழ்மனதிலே அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். பிறர் கூறும் அனுபவங்களை நாம் கேட்பதனால் என்ன பயன்? அடுத்தவர் சொல்லை கேட்கிறதுலே என்ன பயன்? எனக்கு எல்லாம் தெரியும் தானே, நான் படித்து விட்டேன், அவ்வளவும் ஆன்மீகத்திலே கரைத்து குடித்து விட்டேன்.
எனக்கு மற்றவர் யார் சொல்வது இதை பற்றி? இது ஒரு ஆணவத்தின், அதாவது எனக்கெல்லாம் தெரியும் என்று அவர் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள். எனவே தமது இதய கதவுகளை மூடி விடுவார்கள். அதற்குள் எதுவும் போட முடியாது. ஒரு பாத்திரம் திறந்திருந்தால் தான் அதற்குள் எதையாவது வைக்க முடியும். இந்த பாத்திரம் மூடி விட்டது. எனவே அந்த ஆன்மீகவாதி தன் இதய கதவுகளை மூடுவதனால் அதற்குள் எந்த ஆன்மீக கருத்துக்களும் அவர் ஏற்க தயாரில்லை. இந்த நிலையிலே ஒருவரால் ஆன்மீக துறையிலே முன்னேற முடியாது. அது அவரது தடைக்கல்லாக இருக்கும். எனவே ஒரு சரியான ஆன்மீக பாதையிலே செல்லும் ஒருவர் பிறர் கூறுவதை, இந்த சத்சங்கம் மூலம் கூறுவதை உன்னிப்பாக கேட்க வேண்டும். அவர் என்ன கூறுகின்றார், எனக்கு தெரியாத புது விடயங்களை என்ன கூறுகின்றார், அதை நான் ஏற்க வேண்டும். அப்பொழுது எமக்கு இருக்கின்ற எமது ஆன்மீக தரம் விளங்கும். நாம் எந்த நிலையில இருக்கின்றோம், எம்மை விட அடுத்தவர்கள் எவ்வளவு அறிவு பெற்றிருக்கிறார்கள் என்பது புரியும். அப்பொழுது எமது அகந்தை அகன்றுவிடும். எனவே மற்றவர்களை மதிக்கும் பண்பு, மற்றவர்களிடம் சொல்வதை ஏற்கும் பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆன்மீகத்திலே நாம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, இந்த ஆன்மீக அனுபவங்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு மறைமுகமாக அந்த அறிவு வந்து சேருகின்றது. நேரடியாக ஒருவர் சொல்லாவிட்டாலும் இந்த சில விஷயங்களை நாங்கள் கேட்கும் பொழுது அவை மறைமுகமாக எம்மை வந்து சேர்கின்றது. சச்சங்க நிகழ்வுகளின் மூலம் நேரடியாக நாங்கள் அந்த அனுபவ வாயிலாக அவற்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது. பிரம்மரிஷி பத்ரிஷி அவர்கள் அனுபவ பகிர்வு என்பது ஒவ்வொரு ஆன்மீகவாதிக்கும் தியானிக்கும் இருக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு தியான நிகழ்வின் போதும் இறுதி பகுதியில் இந்த அனுபவ பகிர்வுகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். அதை நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது. இதையே இந்த PSSM அமைப்பினரும் PSM அமைப்பினரும் நாடளாவிய உலகளாவிய ரீதியிலே இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதை மேல்மேலும் விரிவாக்கம் செய்து கொண்டிருப்பது மிகவும் போற்றத்தகுந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இதைவிட புத்தக ஞான பகிர்வு எவ்வளவு தூரம் எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தரும் என்பதை பார்ப்போம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எம்மோடு நிற்கக்கூடாது. நாங்கள் பெற்ற அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும். ஒரு ஆலமரம் போல நாங்கள் விழுதுகளை கொடுத்து பலமாக நிற்க வேண்டும். எனவே இந்த கல்வியை கற்றவன் எங்கே சென்றாலும் புகழ் பெறுகின்றான், எங்கே சென்றாலும் அந்த மதிப்பை பெறுகின்றான். பணத்தை பெறுபவரை விட ஒரு கல்வியை பெற்றவன் உன்னத நிலையை எந்த இடத்திலும் பெறுவான். அதையும் விட இந்த கல்வியினால் பெற்ற சிறப்பை விட ஒரு ஆன்மீக கல்வியில் உயர்ந்து நிற்பவர், அவருக்கு நிகர் எதுவுமே இல்லை. எனவே ஒரு கல்வி, புகழ், பணம் இவற்றால் மேன்மையடைந்த ஒருவர் அந்த வாழ்க்கையிலே ஒரு சில கட்டங்களில் அதனால் பூரண சுகத்தை அடைய முடியாமல் ஏதோ ஒன்று தனக்குள் பலவீனமாக இருப்பதை உணர்கின்றார். தாம் எல்லா செல்வங்களையும் பெற்றும் ஏதோ ஒன்று தனக்கு குறைகின்றது என்ற நிலையில் ஆன்மீகத்தை தேடத் தொடங்குகின்றார். அந்த ஆன்மீகத்தை தேடும் பொழுது அவர் யாரிடம் செல்லுகின்றார் என்றால் ஞானிகளிடமும் யோகிகளிடமும் சிறந்த ஆசான்களிடமும் தான் சென்று அந்த ஞானத்தை பெற தன்னுடைய கேள்விக்கு விடையை கேட்க முயல்கின்றார். எனவே ஆன்மீக கல்வி என்பது மிக சிறந்த ஒன்றாக காணப்படுகின்றது. இதைவிட நாம் பல அறிவியலாளர்களின் புத்தகங்களை, ஒரு தேனீ எவ்வாறு பூக்களில் தேன்களை சேகரிக்குமோ அவ்வாறு தேடி தேடி நாங்கள் பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும். பத்ரிஜி அவர்கள் நிறைய புத்தகங்கள் வாசித்திருக்கின்றார். அவருடைய அனுபவங்கள் வளர்ந்ததற்கு காரணம் அவருடைய புத்தக ஞானம். ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்து அவற்றில் உள்ள கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து அவற்றை எமக்கு பின்னாளில் ஒரு புத்தகங்களாக பல புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார். எனவே
புத்தகம் ஆபரணம் என்பார் கையுக்கு. அந்த So, புத்தகத்தை madam, 1 minute-ல நீங்க finish பண்ணுங்க. ஓகே. புத்தகம் அதாவது நவீன யுக ஆசான்களினுடைய புத்தகங்களை நாங்கள் கல்வி கற்க படிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அதிலே தந்திருப்பார்கள். அந்த அனுபவங்களின் மூலம் நாங்கள் அந்த எழுத்தாளரினுடைய எப்படி ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுபட்ட, எப்படி அவர் ஒரு நல்ல ஒரு திருப்பமாக அந்த வாழ்க்கை அமைய அந்த புத்தகம் இருந்தது என்பதை கூறியிருப்பார். அதைவிட தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை தந்திருப்பார். எனவே இந்த ஒரு ஆன்மீகவாதி முன்னேறுவதற்கு இந்த புத்தக வாசிப்பு மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. அதைவிட பல தகுதி அறிந்து நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய அனுபவங்களை கூற வேண்டும். ஒருவர் ஆன்மீக முதிர்ச்சி அறிந்து அவருக்கு நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பகிர வேண்டும். அவர் எதிரில் இருப்பவர் புரியும்படியாக கூற வேண்டும். அதே நேரம் சூட்சும பயணங்களோ அல்லது வேறு நிகழ்வுகளை பற்றி நாங்கள் கூற போனால் அவர் குழப்பமடைந்து விடுவார். எனவே அவருக்கு ஆரம்ப நிலை தியானிக்கு அவற்றை கூறுவது குழப்புவதாக முடியும். அதைவிட பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு என்று கூறுவார்கள். நாங்கள் ஒருவருடைய தகுதி அறிந்து, அதாவது ஆன்ம நிலை அறிந்துதான் கூற வேண்டும். இவ்வாறு நாங்கள் பலவற்றை பல சரித்திர நிகழ்வுகள் மூலம் அறிந்திருக்கின்றோம். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் திருதராஷ்டிரனுக்கு அந்த போரின் நிலையில் அந்த பார்வையை போர் கள நிலைமையை பார்க்கும்படி கேட்டபொழுது அவர் அந்த சக்தியை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த பிள்ளைகள் அதிலே பங்கு பெற்றியபடியால் நேர்மையான முறையிலே அவரால் அதை கணிக்க முடியாது என்பதால் சஞ்சயனுக்கு 3ஆம் கண் அனுபவத்தை கொடுத்த. அதே போல இந்த மகாபாரதத்திலே இன்னொரு இடத்திலே திரு பீஷ்மர் அம்பு படுக்கையிலே இருந்து கொண்டு தர்மருக்கு கொடுக்கின்றார் எதை? அரசியல் ஞானத்தை. அந்த அவருக்கு கொடுக்க தகுதி இருந்தது. எனவே அந்த மரண தருவாயிலும் அந்த ஞானத்தை அவருக்கு பகிர்ந்து அளித்தார். அதே போல பல நிகழ்வுகளை நாங்கள் கூற முடியும். எனவே நாங்கள் படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப இந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். அவற்றை அனுபவ ரீதியாக நாங்கள் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் எங்களுடைய ஆன்மா முன்னேற்றம் அடையும், ஆன்மா விசுவாசம் அடையும், ஆன்மா பல பல வழிகளிலே ஈடேற்றம் அடைய முடியும் என்று கூறி இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. நன்றி. ஸோ நம்ம கமெண்ட்ஸ் லாஸ்ட்ல வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரேணுகா தேவி மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எத்தனாவது பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரமிட் ஆன்மீக மன்றங்களின் ஆசான்களின் வழிநடத்தும் 18 கொள்கையில் நான் எடுத்துக்கொண்ட கொள்கையின் எண் 9வது தலைப்பு. காடுகள், புல்வெளிகள், நதிகள், மலைகள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழலோடு ஏந்து மெடிடேஷன் தியானம் பண்ணா, கூட்டு தியானம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம குருவான பத்ரி சார் நமக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம குருவான பத்ரி சார் அவர்கள் மூத்த பிரமிட் ஆன்மீக ஆசான்களை ட்ரெக்கிங் கூட்டிட்டு போகையில அவர் பண்ணுவாராம், ஒரு மணி நேரம் மெடிடேஷன், சரி 1 மணி நேரம் மலையேற்றம், 1/2 மணி நேரம் மெடிடேஷன், இத மாதிரி 3 நாள் 4 நாளைக்கு இதேதான் பிராக்டிஸ். இதே பிராக்டிஸ் அவ்வளோ நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாஸ்டரை பேசின அனுபவத்து ரீதியா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மாஸ்டர். அது அந்த மலையேற்றம் முடிஞ்சு திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்குமா. 1 மணி நேரம் மலையேற்றம், அப்புறம் 1/2 மணி நேரம் மெடிடேஷன். அவ்வளோ நல்லா இருக்கும், எனர்ஜியா இருக்கும், அவ்வளோ கதை சொல்லுவாரு. எனர்ஜியா இயற்கையோட இணைந்து இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாஸ்டர் நம்ம புல்வெளியில நடந்து போகும்போது, கால்நடையா போகும்போது நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் ஆகுது அதுல இருந்து. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் ஆகும்போது நம்ம மூச்சோட கவனத்தோட இருக்கும்போது நம் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றாகுது. எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் குறைஞ்சு நம்ம சிந்தனை ஓட்டத்துல நல்ல சிந்தனையா வருது. தவறான சிந்தனைக்கு போகாம நல்ல சிந்தனை மாற்றம் ஏற்படுது.
அதனால நம்முடைய யதார்த்தத்தை அதுல வந்து நம்மளால உணர முடியுது. நம்ம அமைதியா இருக்கும்போது நம்ம யதார்த்தத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அதுல. அதனால என்னன்னா நம்ம வந்து நம்ம ஆன்மீகத்திலும் பௌதீகத்திலும் ரெண்டுலுமே மிடில் பார்ட்ல இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ்லும். இதனால ஆண்டுக்கு ஒரு முறைனாலும் சரி, வருஷத்துக்கு 2 தடவைனாலும் சரி, கண்டிப்பா நம்ம வந்து நேச்சுரலோட கனெக்டிவிட்டியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்ரி சார் சொல்லியிருக்கிறாங்க. அது இயற்கை சக்தின்றதை விட நம்மளோட அற்புத சக்தியை நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துக்கணும், அந்த எனர்ஜியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மாஸ்டர், இயற்கையுடன் இணையும் போது நம்ம வந்து நம்முள் மௌனம் ஏற்படுது. நேச்சுரலுக்கு போனாலே நம்ம வந்து டக்குன்னு ஒரு சைலண்ட்டுக்கு வந்துடுறோம். நம்ம மனசு மைண்ட் எல்லாமே அமைதியாயிருது. அந்த நேரத்துல நம்ம தியானம் பண்ணும்போது வெகு விரைவில் நம்ம சூன்ய ஸ்திதிக்கு போக முடியுது நம்மளால. இத வந்து நம்ம வந்து நைட்ல வந்து நேச்சுரலோட நம்ம மூன்ல வான்வெளிய பார்த்து உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த பிரபஞ்சத்தோட மௌனம் நம்மள வந்து ஆட்கொண்டிருது. அது மாதிரி இருக்கும்போது நம்மளால என்னன்னா மௌனம் பிராக்டிஸ் பண்றவங்க வந்து இந்த நைட்டு பிராக்டிஸ் பண்ணோம்னா வேகமா நம்மளால மௌனத்தை ரொம்ப நேரம் கொண்டு போக முடியும் அப்படின்னு நானும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டர். அதனால என்னோட அனுபவமா இருக்கு. பத்ரி சார் அது சொல்லியிருக்காங்க. நிறைய மாஸ்டர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் இன்னொன்னு மாஸ்டர், வான்வெளியை பார்த்துட்டே நம்ம உட்கார்ந்துருக்கும் போது அதோட சேர்த்து நம்மளோட சுவாசத்தையும் கவனம் பண்ணும்போது நம்ம தியானத்துல ஆழ்நிலைக்கு போக முடியுது. நம்ம எதுலயோ போய் நம்ம நேரத்தெல்லாம் வீண் பண்றோம். டிவி பாக்குறோம், மொபைல் யூஸ் பண்றோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நேச்சுரலோட கனெக்டிவிட்டியில இருக்கும் போது இன்னும் நம்ம வந்து நிறைய ஆன்மீகத்துக்குள்ள நம்மளால கொண்டு போக முடியும். நம்மளையே நம்ம ஆன்மீகத்துக்குள்ள இன்னும் வளர்த்துக்க முடியும்னு சொல்றாங்க மாஸ்டர். இந்த இயற்கை சக்தியோட அற்புத சக்தியும் தியானமும் சேரும் போது பல்வேறு நோய்கள் குணமடையுதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா அதை சொல்றாங்கன்னா அது வந்து அதைத்தான் நான் வந்து ரிஷிகளும் முனிவர்களும் காடு மலை அந்த மாதிரி நேச்சுரல்ல உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கனாலதான் அவங்க அந்த இடத்துகளுக்கு எல்லாம் போய் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. தியானமே தெரியாதவங்க கூட இந்த இயற்கையோட இணைந்து இருந்தாலே அவங்க மன அமைதியாகும். நாமே நினைச்சாலும் வேற எந்த ஒரு சிந்தனை எண்ணமும் நமக்குள்ள வராது, நம் சிந்தனைக்குள்ளும் வராது. நம்ம அந்த அழகை ரசிச்சுட்டு இருப்போம், பறவைகளோட சத்தத்தை கேட்டுட்டு இருப்போம், நீர்வீழ்ச்சியோட அழகை பார்த்துட்டு இருப்போம். அப்படியே மெய்மறந்துருவோமே தவிர நம்மள வந்து எந்த ஒரு தவறான சிந்தனையும் நம்மள வந்து ஆட்கொள்ளாது. நம்மளும் தவறா யாருக்கும் எதோ சிந்திக்கவும் மாட்டா, எந்த எண்ணமும் வராது. இதைய வந்து நம்ம குருவான பிதாமகர் பத்ரி சார் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சூக்ஷமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 18 கொள்கையில இது ஒரு சூக்ஷமமா கொள்கையா இருக்கட்டும் சொல்லி 9வது கொள்கையாக நம்ம வச்சிருக்காங்க. அதுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கலாம் நம்ம பத்ரி சாருக்கு. அப்புறம் காடுகள்ல வாழ்ற விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், ஊர்வன எல்லாமே என்னன்னா அதோட ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் அது ஆரோக்கியத்தோட ஆனந்தத்தோட சந்தோஷமா இருந்துட்டு தான் அது உயிர் இறந்து போகுது. அப்படின்னும் போது அது ஏன் அப்படி எப்படி அதற்கு காரணம் என்னன்னா அந்த ஜீவ சக்தி உயிர் சக்தியான அந்த இயற்கையோட நேச்சுரலோட சக்தியும் நம்ம அற்புத சக்தி உயிர் சக்தியும் தான் அதுக்கு முக்கியமான காரணம் மாஸ்டர். இப்ப வந்து நம்ம என்னன்னா இப்ப இருக்கிறது வந்து நம்ம எல்லாமே காங்கிரீட் காட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இருக்கிற இடத்துல நம்ம வந்து இயற்கையை தேடி போறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. அதனால இருக்கிற இடத்துக்குள்ளேயே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேச்சுரலா உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை வீட்டுக்குள்ள சுத்தி நம்ம வந்து காடு செடிகளை பாட்டில ஆகட்டும் எதுனாலும் செடிகளை வீடை சுத்தி நம்ம பசுமையா வளர்த்துக்கிட்டே வரணும் மாஸ்டர். இது என்னோட அனுபவத்துலங்க மாஸ்டர். நான் என் வீட்டுல மணி பிளான்ட் கொடி வச்சிருக்கேங்க மாஸ்டர். அந்த ரூம்குள்ள போகையெல்லாம் நான் அதை வந்து டச் பண்ணுவேன். ஒரு மாதிரி அதை பார்த்து அந்த லீவ்ஸை மட்டும் நான் கிஸ் பண்ணுவேங்க மாஸ்டர். அப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு 2 மாசத்துலயே மாஸ்டர் என்னோட அதோட வளர்ச்சியை வந்து என்னால அவ்வளவு அழகா வளர்ந்துருச்சு, அவ்வளவு குரோத்தா வளர்ந்துருந்ததுங்க மாஸ்டர். எப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் எனக்கு இந்த இது தெரிஞ்சது. நம்ம தொடது பேசுறது இதன் மூலியமா தான் அது அவ்வளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத என்னால உணர முடிஞ்சிச்சுங்க மாஸ்டர். அது மட்டும் இல்லைங்க மாஸ்டர், நான் வந்து மாடியில மல்லிகைப்பூ செடியும் வச்சிருக்கேன். நார்மலா அது வந்து தண்ணி ஊத்துனா சின்ன மொக்கு தான் வரும், அடுக்கு மல்லிப்பூ. நான் அதை வந்து பூ விட்ட உடனே ஒரு முத்தம் கொடுத்துருவேன் அந்த பூவுக்கு, அதை ஹக் பண்ணுவேன். அப்படின்னும் போது அதுக்கு பெரிய பெரிய மொக்கா வந்துச்சுமா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய மொக்கா உங்க வீட்டுல மட்டும் எப்படி வளருதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க.
ஒத்தடுக்கு பூவா இருந்தாலும் அவ்வளவு பெருசா பூக்குதுங்க மாஸ்டர் எதழ்கள்லாம். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்ம இதோட எனர்ஜி நம்ம குடுக்க குடுக்க, நம்ம லவ் எனர்ஜி குடுக்க குடுக்க தான் அது வந்து அவ்வளவுக்கு யூஸ் பெருசா லவ் பண்றதோட லவ்வோட இருக்கறனால தான் அதுவும் நம்ம கிட்ட அவ்வளவு பிரியமா இருக்குது போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேங்க மாஸ்டர். அப்புறம் இன்னொன்னு மாஸ்டர், எங்க வீட்டுல கொய்யாப்பழம் மரம் இருக்குங்க மாஸ்டர். நம்ம காயே காய்க்க மாட்டேங்குது, நிறைய காய்க்கும், ஸ்கூல் பிள்ளைங்களா வந்து பிடுங்கிட்டு போயிருவாங்க. இந்த வருஷம் தான் கொஞ்சம் வேகமா காயே சாப்பிடவே மாட்டோம், நாங்க எப்பவுமே சாப்பிட்டது கிடையாது. நம்ம டெய்லி காய் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். வெளியே போய் வேற பழம் வாங்கி சாப்பிடறதுக்கு வீட்டுல இருக்கிற பழம் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர். அது பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அந்த மரம் வந்து டெய்லி 2 பழம் எங்களுக்காக பழுத்துரும் மாஸ்டர். அவ்வளவு கியூட்டா நான் அடுத்த புடுங்கும் போதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டே புடுங்குவேன் மாஸ்டர், தேங்க்ஸ் சொல்லிட்டே சாப்பிடுவேன் மாஸ்டர். அவ்வளவு ஸ்வீட்டாவும் இருக்கும் அந்த பழம். இது என்னோட அனுபவம் மாஸ்டர். கண்டிப்பா நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மாஸ்டர், எனக்கு இப்படித்தான் நம்ம ரிஷிகளும் முனிவர்கள் காட்டுல மரங்களோட பேசிக்கிட்டு அது கிடைக்கிற கொடுக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு அது கூட ஒரு அன்போட அந்யோன்யத்தோட இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். நம்மளும் இனியும் இன்னும் நம்ம இயற்கையோட இன்னும் நம்ம நிறைய இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு தோணுதுங்க மாஸ்டர். அப்புறம் பத்ரி சார் ஒரு புக்கு இது பண்ணிருக்காங்க அனஸ்டேசியான்னு சொல்லிட்டு, அந்த புக்கை எடுத்துட்டா ஃபுல்லுமே அந்த இயற்கையோடவே நம்ம வாழ்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் மாஸ்டர். அந்த புக்கோட ரிவ்யூ கேட்கும் போதேவும். அந்த புக்கோட பேருங்க வந்து மாஸ்டர் ரிங்கிங் சடாரி சீரியஸ்ன்னு பேருங்க மாஸ்டர். அனஸ்டேசியா என்பவங்க வந்து ரஷ்யா நாட்டுல சைபீரியன் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை. அந்த குழந்தை பருவத்துல இருந்தே அவங்க வந்து கல்யாணம் ஆகி குழந்தை ஆகுற வரைக்கும் அதே அந்த ஃபாரஸ்ட்லயே தான் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோரி கதை ஃபுல்லுமே இருக்குங்க மாஸ்டர். அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க சொல்லும் போது. அந்த கதை புக்கு படிக்கணும்னு நமக்கே ஆர்வமா இருக்கு. அந்த புக்குங்க மாஸ்டர் ரஷ்யா நாட்டிலே மாஸ்டர், ரஷ்யாவுல கண்டத்திலே மாஸ்டர் ஒரே நாள்ல 1 கோடி புக்கு வித்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு புக்கு தானாங்க மாஸ்டர். அது கண்டிப்பா இப்ப தியான பிரபஞ்சம் புக்ல அந்த ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் மாஸ்டர். படிச்சுட்டு இருக்கேங்க மாஸ்டர். அதுவும் கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிக்க வேண்டிய புக்குங்க மாஸ்டர். தேங்க்யூங்க மாஸ்டர். இவ்வளவுதான் மாஸ்டர், என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா பேசினாலும் நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ மாஸ்டர். நெக்ஸ்ட் தீபலட்சுமி மேம், நீங்க பேசுங்க. வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் இன்னைக்கு 18 கொள்கைகள்ல 10வது கொள்கையை வந்து நான் பேச போறேன். 10வது கொள்கை என்ன அப்படின்னா, ஆன்மீக வஸ்திரங்கள் தரிப்பதையோ ஆன்மீக முத்திரைகளை வந்து உடல்ல பதிக்கிறதோ அல்லது வைதிக சடங்குகள் அப்படிங்கிறது செய்யறது எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 18 கொள்கைகள்ல இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கை. ஆன்மீக வஸ்திரங்களில் தரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துக்காக ஒரு பிரத்யேகமான உடை அப்படின்னு யாரும் நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீகத்துக்கு அப்படின்னு பிரத்யேக உடை அப்படின்னு நம்ம போடக்கூடாது. அதாவது காவி உடையை உடுத்துவதோ அல்லது பெண்மை நிறமான ஆடைகளையோ நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. மேடம் சவுண்ட் கரெக்டா இருக்கா? இருக்கு, பேசுங்க பேசுங்க. பெண்மை நிற ஆடைகளோ காவி உடையோ நம்ம வந்து உடுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நாம அணிந்திருக்கிற இந்த சாதாரணமான உடைகள் கூட நமக்கு போதும். இந்த உடைகளுக்கு வந்து நம்ம ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம காவி உடையோ இல்ல வெண்ணிற ஆடையோ உடுத்துறப்போ நாம மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டுது நம்ம. அப்ப நமக்கேன்னு ஒரு விதமான கர்வம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாமளும் மத்தவங்களும் வேற. நம்ம வந்து ஒரு குரு, நம்ம வந்து ஒரு மாஸ்டரு, இவங்க எல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நமக்கு தோணலாம். இல்ல மத்தவங்களுமே யாரோ இவங்க வந்து நம்மளை விட இவங்க வேற யாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றலாம். அந்த எண்ணமே நமக்கு கர்வமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோமோ அந்த உடையோட நம்ம தியானியாக வாழ்றதுக்கு நம்ம வந்து சாதாரண உடையோட எளிமையா வாழணும் அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க.
அதை விட சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆன்மீகத்துக்கு வந்த உடனே தங்களுடைய பெயர்களையே மாத்திக்கிறாங்க. நித்யானந்தா, சத்யானந்தா, பிரம்மானந்தா அந்த மாதிரி நேம்கள் எல்லாத்தையுமே கூட சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்கிறாரு ஒரு இடத்துல, எல்லாரும் மக்களை கவர்வதற்காக இந்த மாதிரி பெயர்களை வந்து மாத்திக்கிறாங்க. அது வந்து தன்னை மாத்திக்காம தன்னுடைய பெயர்களை மாத்திக்கிறாங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு நம்ம ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம பத்ரிஜியும் சில உதாரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம விவேகானந்தருடைய இயற்பெயர் வந்து நரேந்திரா. அந்த பெயரே கூட ரொம்ப அழகான பெயர் தான். இருந்தாலும் பின்னாட்கள்ல வந்து அவர் விவேகானந்தர் வந்து பெயர் மாத்திக்கிட்டார் இல்லையா? அவருடைய இறுதி தருவாயில விவேகானந்தர் ரியலைஸ் பண்ணாராம். ஏன் நம்ம இந்த பெயரெல்லாம் மாத்தணும்? அது மாத்தி இருக்க வேண்டாமே, இந்த தப்பு பண்ணிருக்க வேண்டாமே நம்ம அப்படின்னு நம்ம விவேகானந்தரே நினைச்சாராம். அதுக்காக அவரு திரும்பவும் இன்னொரு ஜென்மா எடுத்துட்டு வந்து அந்த ஜென்மால அவரு சரியான தியானத்தை பண்ணி அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சாராம். இது வந்து நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. சோ அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இயற்பெயர் வந்து கதாதரராம். அவரும் கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ணாராம், நம்ம பேரை மாத்திருக்க வேண்டாமோ அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற ஜீசஸ் அப்படின்னாலும் காந்தி, ஜீசஸ் எல்லாருமே கூட எந்த இடத்திலுமே தன்னுடைய பெயரை மாத்தாத ஒரு சிறந்த ஆன்மீகவாதிகள் அப்படின்னு நம்ம பத்ரிஜி இதை வந்து ஸ்பெசிபிக்கா கோட் பண்றாரு. இதுல இருந்து நம்ம வந்து ஆன்மீகத்துக்குன்னு வந்து நம்ம தனியா பெயர்களை மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆன்மீக முத்திரைகளை வந்து உடலிலும் உடைகளிலும் நம்ம வந்து போட்டுக்கணும் இல்லையா, அது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க. என் நெத்தியில வந்து பட்டை போட்டுக்கிறது, டிசைன் டிசைனா செயின் எல்லாம் அது மாலைகளை மாத்தி மாத்தி போடுறது, நாமம் போடுறது அப்படின்னு அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து போடக்கூடாது. அதே மாதிரி உடல்கள்ல கூட நம்ம வந்து 2 புஜங்கள்லயும் சங்கு சக்கரத்தெல்லாம் பச்சை குத்திக்கிறது, இதெல்லாம் நம்ம உடலுக்கு கொடுக்குற ஒரு கஷ்டம் தானே தவிர இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ இது எல்லாமே ஒரு விதமான வேஷங்கள் அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்றாங்க. ஆதிசங்கரர் கூட இந்த முடியை எடுக்கிறது, ஜடாமுடி வைக்கிறது, காவி உடை அணியிறது, இந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாம சாதாரணமாக இருந்தாலே போதும், இந்த வேஷங்கள் எல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆதிசங்கரரே சொல்லியிருக்கிறார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைதிக சடங்குகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க வைதிக சடங்குன்னு எது சொல்றாங்க அப்படின்னா, இறந்த பிறகு நம்ம செய்த அந்த கர்ம காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு கபீர்தாசருடைய கதையை வந்து நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, கபீர்தாசர் வந்து ஒரு நாள் வீட்டுல வந்து அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணிய இறைச்சி கீழே ஊத்திக்கிட்டு இருந்தாராம். கீழே ஊத்திட்டு இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க வந்து கீழே ஊத்திட்டு இருக்கிறீங்க தண்ணிய, வேஸ்டா ஊத்திட்டு இருக்கீங்க, இந்த வேலையை எதுக்கு வேஸ்டா வெட்டியா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கபீர்தாசர் சொன்னாராம், நான் வந்து இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி என்னோட சித்தப்பாவோட வயல் இருக்கு, அதுக்குதான் இங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஊர்க்காரங்க சொன்னாங்களாம், இது எப்படி சாத்தியம், அது 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுன்னா நீங்க அங்க போய் தானே நீங்க வந்து தண்ணி பாய்ச்சணும், இந்த வயல்ல போய் பாய்ச்ச வேண்டிய தண்ணிய இங்க பாய்ச்சினா அது எப்படி அங்க போய் சேரும் அப்படின்னு கேட்டதுக்கு கபீர்தாசர் சொன்னாராம், இதேதான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, இறந்தவங்க மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு இங்க இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி பிண்டங்களும் இந்த நீர் வார்த்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க, திவசம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அங்க போய் சேரவே சேராது, இங்க பண்றது எல்லாம் வேஸ்ட், இதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது வந்து ஒரு வியாபார சடங்கு மாதிரி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க, இதனால எந்த பயனும் கிடையாது, அதனால இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப அழகா அந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம கபீர்தாசர் எடுத்து சொன்னாரு. அதுக்கப்புறம் இதே கர்ம காரியம் சொல்றப்போ என்னெல்லாம் வருது அப்படின்னா, கர்ம காரியம் இந்த 10வது நாள் காரியம், 15வது நாள் காரியம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கூட இதுல வருது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இறந்த நம்ம வந்து சூக்ஷ்ம லோகத்துக்கு போவோம் இல்லையா, போறப்போ நமக்கு 6 உடல்கள் இருக்கு. அந்த 6 உடல்களுமே 6 லோகங்களுக்கு, காரண லோகம், மகா காரண லோகம், அதுல எல்லாம் நம்ம காரண சரீரமும் மகா காரண சரீரம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 6 லோகங்களுக்கு அது தனித்தனியா பிரிஞ்சு போயிடுமா. மீதி இருக்கிற ஆன்மா வந்து மேல போகும்.
மேல போயிடும். இதுதான் நம்ம இறந்த பிறகு நடக்கிறது. இப்போ நம்ம இங்க பிண்டமும் கண்ணியும் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த உடலுக்கு தான் வைக்கிறோம். ஆன்மாக்கு இப்போ வந்து உடலே இல்ல. உடலே இல்லாத ஆன்மாக்கு நம்ம இதெல்லாம் கொடுத்தா அங்க போய் சேராது. அப்படி பார்த்தா இங்க உடல் இல்ல அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பிறகு எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத செயல் அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து விளக்கி நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. சரி, எல்லாம் புரிய வச்சாங்க. அப்புறம் வருடா வருடம் அந்த திவசம் எல்லாம் நடக்குதுல்ல, அதுக்காக வந்து அந்த ஆன்மா காத்திருக்க போறது கிடையாது. இன்னும் வருஷம் வருஷம் வர்றாங்க, நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஆன்மா கண்டிப்பா காத்திருக்காது. அதுக்கு அடுத்த பிறவிகள் எடுத்துக்கிட்டு அது போய்கிட்டே இருக்கும். சோ நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்கள் பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவா நம்ம பத்திரிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டோம், திருந்திட்டோம் அப்படின்னா அதோட விடல, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் போயிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, சரி நீ திருந்திட்ட அப்படின்னா நான் வந்து இந்த திவசம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் மாறிட்டேன், ஓகே. ஆனா இன்னொருத்தவங்க குடுக்குறாங்க, அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டிவ், அதுக்காக அவங்க கூப்பிட்டாங்க, நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. நீ பண்றதும் தப்பு, இன்னொருத்தவங்க பண்றப்ப அங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி கல்யாணத்துக்கு போகாம இருந்தா கூட பரவாயில்ல, இந்த கருமாதிக்கு கண்டிப்பா போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம அதுக்கு வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நாம போறோம். மனசார நம்ம வந்து அது தப்பு, ஒரு தப்புன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அங்க போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து முன்னுக்கு பின்னும் முரணா இருக்கு. நான் பண்ண மாட்டேன், ஆனா அவன் பண்றான், அதுக்காக நான் போறேன் அப்படிங்கிறது அது தப்புதான். அதனால நம்ம எப்பயுமே எண்ணம், சொல், செயல் மூணுமே ஒரே மாதிரி இருக்கணும். நாம அது தப்புன்னு தெரிஞ்சா அது செய்யக்கூடாது. அது என்ன நடந்தாலும் சரி, அதுக்காக நம்ம பயப்பட தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ஆன்மாக்கு பெருசா நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே உதவி என்ன அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து மேல இருக்கிறப்போ நம்ம வந்து கூப்பிடணும். அந்த ஆன்மாவை கூப்பிட்டு அதுக்கு உண்டான தியானங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க உயிரோட இருக்கிறப்ப நம்ம கூப்பிட்டப்பெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் வராதவங்க கண்டிப்பா இறந்த பிறகு ஆன்மாவா இருக்கிறப்போ நம்ம கூப்பிட்டா வருவாங்க. நம்ம தியானம் சொன்னா கண்டிப்பா அவங்க செய்வாங்க. அதை நம்ம சொல்லி கொடுத்து மேல இருக்கிற மாஸ்டரோட உதவியோட அவங்க போக வேண்டிய இடத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். அதுதான் நம்ம அந்த மேலுலக ஆன்மாக்களுக்கு நம்ம செய்யற ஒரு மகத்தான உதவி. அதை விட்டுட்டு இந்த திவசங்கள் இதெல்லாம் பண்றது வேஸ்ட் அப்படின்னு நம்ம பத்ரிஜி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு நாமும் போகக்கூடாது, நாம அதை செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஞானி தியானியும் தன்னை ஒரு உடையாலும் அடையாளங்களாலும் தன்னை நிரூபிக்க எந்த முயற்சியும் பண்ண தேவையே கிடையாது. சாதாரண உடையில ரொம்ப எளிமையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. தியானிக்கு தேவை தியானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் இந்த வாய்ப்பு. தேங்க்யூ. அடுத்து சோனி மேடம். வணக்கம் மாஸ்டர். நான் வந்து பிரின்சிபல் நம்பர் 11. சிறுவர் சிறுமியர்களுக்கு இளம் வயதிலிருந்தே தியான பயிற்சியை கற்பிக்க வேண்டும். அதாவது பிரமிடு ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கையில ரொம்ப முக்கியமான கொள்கையில ஒன்றாட்டு இது கருதப்படுது. இது வந்து நம்ம பிரம்மரிஷி பிதாமகர் பத்ரிஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா, குழந்தைங்களுக்கு தியானம் வந்து 5 வயதுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும் போது அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தும் போது அது வந்து பெற்றோர்களுக்கும் ஒரு கர்மாவிலதான் இணையும். அதனால அவங்கள வந்து கொஞ்ச நேரம் விளையாட அனுமதி கொடுத்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன பிறகு தியானம் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல வந்து அமர வைக்கணும். அவங்க தியானத்துல அமர்ந்த ஒரு 5 அல்லது 10 நிமிடம், 5 நிமிடம் கூட போகண்டா. சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலயே வந்து அவங்களுக்கு வந்து தியான அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனமற்ற நிலையில இருக்காங்க. மனமற்ற நிலைனா 0 மைண்ட் ஸ்டேஜ். அவங்களுக்கு மனம் இல்லாதனால எண்ணங்களே இல்லை. எண்ணங்கள் இல்லாதனால தியான அனுபவங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வர ஆரம்பிக்குது. இப்ப எடுத்துக்காட்டா என்னுடைய மகளுக்கு வந்து 12 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து சந்திரகலா மேம் வந்து 21 டேஸ் வந்து தியானம் வந்து கிளாஸ் நடத்தினாங்க குழந்தைங்களுக்கு. அதுலதான் ஃபர்ஸ்டா வந்து அட்டன் பண்ணது. அப்புறம் ரெகுலரா வர்றது இல்ல, அந்த வெள்ளிக்கிழமை தவிர வர்றது இல்ல. பட் நான் தியானம் பண்ணும் போதெல்லாம் பக்கத்துல இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அனுபவங்கள் தான். கலர்ஸ் தெரியுது, நிறங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம்
வெளிச்சம் தெரியுது, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்துச்சு. ஆனா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 25 மினிட்ஸ்லாம் தாண்டி போகும்போது ஒரு நாள் வந்து நிலவுல இருந்து பூமியே பார்க்கும்போது பூமிய சுற்றி வந்து நிறைய ஒளி வளையங்கள் இருந்திருக்கு. அந்த ஒளி வளையத்துக்குள்ள அந்த பூமிக்குள்ள போகும்போது பத்ரிஜி வந்து ரொம்ப மிகப்பெரிய உருவத்துல வந்து இருந்ததா ஒரு காட்சியை வந்து பார்த்தோம். அப்புறம் இன்னொரு நாள் வந்து ரொம்ப நேரம் ஒரு 3/4 மணி நேரம் தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது பத்ரிஜி மாஸ்டர் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எழும்பேரு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. அப்புறம் வீட்டுல வந்து தியானம் பண்ணும்போது ஒரு நாள் வந்து அவளுடைய உடலைய வந்து அவள் பார்த்தா. இப்படி நிறைய அனுபவங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே இருந்தா. இதே மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து தியான கிளாஸ் முடிஞ்ச உடனே என்னைக்கு வந்து தியான அனுபவங்களை குழந்தைங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இருக்க மாட்டாங்க. கரெக்டா ஹாஃப் அன் ஹவருக்கு மேலவே இருப்பாங்க. நான் சில நாள் வருவே கொஞ்ச நேரம் இருப்பேன். அவங்க கூட தியானம் பண்ணும்போது அந்த எனர்ஜி கூட ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க வந்து ஏன் இந்த மாதிரி வந்து உடனுடன் அனுபவங்கள்லாம் வருதுன்னா, அவங்க அந்த 5 வயது வரை வந்து தெய்வ நிலையிலே இருக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப தண்டிக்கிறது, அவங்கள வந்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்து வைக்காம இருக்கும்போதுதான் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப அவங்கள வந்து கண்டிப்பா இருக்கும்போது அவங்க வருங்காலத்துல எதிர்காலத்துல வந்து ரொம்ப பய உணர்ச்சியிலே இருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நானே சொல்லுவேன், என்னையே எடுத்துக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுல வந்து எனக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டது. படிப்பு, பணமோ எல்லா விஷயத்துலயுமே ஓகே தான். ஆனா எங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க எங்கேயாவது அந்த தள்ளி ரோட்ல ஒரு தெரு பக்கத்துல வண்டி வந்துட்டாலே எங்க அப்பா வராங்கன்னு சொல்லிட்டு நாங்க பயந்தே இருப்போம். பேச முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு பதில் மட்டும்தான். நாங்க சுயமா எதுவுமே சொன்னதே கிடையாது. பட் அந்த பயம் வந்து இன்னும் வரைக்கும் எனக்கு வந்துட்டே தான் இருக்கு. எங்க போனாலும் என்னால வந்து அந்த பயத்தை வந்து எதிர்கொள்ளவே முடியல. இங்க நான் பேசுறேன். அந்த பதட்டம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி வந்து சின்ன வயசுலயே வந்து பயத்தினால வளர்றதுனால அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அது ஒரு தடைக்கல்லாவே இருக்கு. அப்புறம் வந்து பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு சிறப்பு திட்டத்துடனும் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை வடிவத்துடனும் பிறக்கின்றோம். ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம், பணி மற்றும் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று பத்ரிஜி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அமெரிக்காவுல லெபனானியன் நாட்டை சேர்ந்த கலீல் ஜிப்ரான் அவங்க யாருன்னா அவங்க ஒரு தத்துவ ஞானி, அவங்க ஒரு எழுத்தாளர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க வந்து குழந்தைங்களை எப்படி சொல்லிருக்காங்கன்னா, உங்கள் குழந்தைகள் உங்க குழந்தைகள் அல்ல, அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஆன்மாக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கும் போதும் நம்ம ஒரு ஆன்மா, நம்ம குடல இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது விலங்குகள், பறவைகள், இந்த உலகத்துல பிறந்த அத்தனை உயிரினமும் ஒரு ஆன்மாக்கள் என்பதை நம்ம வந்து புரிய வைக்கணும். அப்புறம் வந்து எல்லா உயிர்களிடம் நம்ம முதல்ல அந்த அன்பு செலுத்த வேண்டும் சொல்லக்கூடிய அந்த உண்மையை வந்து, அதாவது ஆண்களை விட தாய்மார்களுக்கு தான் அதிக கடமைகள் இருக்கு. பத்ரிஜி அதான் சொல்றாங்க. அதாவது பெற்றோர்கள் வந்து ஆணை விடவும் பெண்களுக்கு தான் அதிக, தாய்மார்கள் தான் குழந்தைகிட்ட அதிக நேரம் வந்து செலவிடுறாங்க. அந்த பொறுப்பு எல்லாமே தாய்மார்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நான் புத்தகத்தை ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த கருத்து வந்து 2-3 நேரம் நான் அந்த இதை ரீட் பண்ணேன். அதுல முக்கிய பங்கு வந்து பெண்களுக்கு தான். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு நாளும் தியானம் முடிந்ததுக்கு பிறகோ அல்லது தூங்கும் போதோ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கதைகள் மூலம் அவங்களுக்கு விளக்கலாம். அதாவது இப்போ வந்து சீதா மாதா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த காட்டுல, அதாவது லவகுஷன் பிறந்த பிறகு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே காட்டுக்கு போயிட்டாங்க. பட் அங்க வந்து அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருமார்கள், முனிவர்கள், இறைவன் ஒவ்வொருத்தரை பத்தி நிறைய கதைகள் வந்து சொல்லி சொல்லி கொடுத்துட்டு தான் தூங்க வைப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இளம் வயதிலேயே ரொம்ப ஞானம், அதாவது காட்டுல நிறைய அசுரர்கள்லாம் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன், மனப்பக்குவம், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் எல்லாமே அவங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே நிரம்பி வந்துச்சு. அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து 2 வயசுல இருந்தே தியானம் கத்து கொடுத்தாங்க அவங்க அம்மா. அதனால அஷ்டமா சித்திகள்லாம் சின்ன குழந்தையில இருந்தே வந்துடுச்சு. அது நம்ம வந்து நிறைய கதைகள் மூலம் அதை பார்த்திருப்போம். அதாவது சூரியன் வந்து ஒரு பழம் நினைச்சுட்டு பறக்கக்கூடியது. யாராவது சின்ன வயசுல பறக்க முடியுமா? முடியாது. அந்த குழந்தையில இருந்தே தியானம் பண்ணதுனால அவங்களுக்கு அஷ்டமா சித்திகள்லாம் ஈஸியா வந்துடுச்சு. அதே மாதிரி சீதா மாதாவை வந்து சின்ன வயசுலயே தியானம் கத்துக்க வச்சுட்டாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து ரிஷி வந்து ஜனகர் வந்து ஒரு ரிஷி. அவங்க ரிஷியா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே, அதாவது ஃபியூச்சர் எல்லாமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ சீதா மாதாவுக்கும்
ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அவங்க தியானம் இந்த டைம் தான் பண்ணணும், இவ்வளவு நேரம் பண்ணக்கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரைமுறையே இல்ல. அதனால சீதா மாதா ரொம்ப நேரம் அதாவது காடுகள்ல தான் அதிக நாள் பயணம். ரொம்ப நேரம் தியானம் பண்ணாங்க. தியானம் பண்ணதுனாலே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அதாவது அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல தெரிய ஆரம்பிச்சது. நம்ம அன்டோல்ட் ஸ்டோரி படிக்கும் போதே நமக்கு தெரியும், எங்கேயாவது ஒரு சின்ன குரங்குக்கு அடிபட்டா கூட அந்த உணர்வு அவங்களால உணர முடிஞ்சது. இதுவே பிற்காலத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு 12 அதாவது 11 திங்கள் 11 மாதம் அசோகவனத்துல வச்சிருக்கும் போது அவங்க மன தைரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த இடத்துல 11 மாசமா அவங்க தியான உணர்வில இருந்தனால இறுதியில அவங்க வெற்றி அடைஞ்சு அழகா நாட்டுக்கு வந்துட்டாங்க. இது மாதிரி நாமளும் நிறைய கதைகள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் இந்த இந்த கதைகள்லாம் ஏன் அப்படி சொல்லி கொடுக்கறதுனால, நம்ம ஆன்மீகம் சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகம் சொல்லி கொடுக்கறதுனால நம்ம ஆன்மீகம் வாழ்க்கையினுடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை கண்டிப்பா குழந்தைகள் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது ஆன்ம ஞானம், பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால பிற்காலத்துல ரொம்ப மகிழ்ச்சியாகவும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா இந்த தீர்த்து கொள்ளக்கூடியதாகவும், மிகவும் அமைதியான வாழ்க்கையை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வர அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எது வந்தாலும் அவங்களால சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஈஸியாவே வந்துரும். அப்புறம் நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காங்க எப்படின்னா, கல்வியில சிறந்த கல்வி ஆன்மீக கல்வி. ஆன்மீக கல்வியை அறிவியலுடன் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காகவே PSSM நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது நாம முற்காலத்துல இப்ப கூட தியானம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, பக்கத்துல சொன்னாங்க, புக்கு படிச்சோம்னு சொல்லி அந்த வழியிலே நம்ம பின்பற்றி வருவோம். சரியான ஒரு முடிவு எடுக்கவே தெரியாது. ஆனா PSSMல பொறுத்தவரையில கண்டிப்பா இப்ப நம்ம தியானம் பண்றோம், சுவாசத்தை கவனிக்கிறோம். அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது எனர்ஜி உள்ள போகுது. அது நம்ம உடம்புல ஏதாவது டிசீஸ் இருந்தா அங்க ஆக்டிவேஷன் நடக்குது. எல்லாமே அறிவியல் சம்பந்தமா. அதாவது தியான சக்தி வரும்போது எங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்து வருது, காஸ்மிக் எனர்ஜி வருது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அறிவியலோடு தொடர்புடையது. அதனால இந்த PSSM முழுமையாட்டு நமக்கு அந்த ஆன்மீக கல்வி நமக்கு அறிவியலுடன் கற்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்புறம் குழந்தைங்க சின்ன வயதுலயே அவங்க தியானம் கற்றுக்கொள்வதனால அவங்களுக்கு தியான சக்தி எப்படின்னா ஒரு கவசம் போல இருக்குது. அதாவது நம்ம தியானம் பண்ண நமக்கு ஒரு ஆறா உடம்புல உருவாகும். அது சின்ன வயசுல இருந்தே நம்ம தியானம் கத்துட்டு இருக்கும் போது நம்ம அந்த ஆறாவோட லெவல், அதாவது அதோடைய அடுக்குன்னு சொல்றாங்க, அடுக்கு படிப்படிப்படியா விரிஞ்சு வருது. அப்படி வரும்போது அவங்களுக்கு எதிர்காலத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோ அல்லது ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவங்களோ இல்லாட்டா ஒரு கெட்ட சக்தி அவங்கள அட்டாக் பண்ணும்போது அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல அவங்களுக்கு அந்த ஆறா இருக்குது. அதெல்லாம் அது எதனால வருதுன்னா அவங்களுடைய தியான சக்தி தான். அதே மாதிரி அவங்களுக்கு படிப்புல நம்ம இப்ப 10th முடிச்சிட்டு அடுத்த என்ன படிக்கலாம், அதை 11th படிக்கிறதுக்கு, அப்புறம் 11th இருந்து 12th இருந்து அடுத்தது காலேஜ் படிக்கிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க. இப்ப இல்லாட்டி இப்ப நிறைய பேர் என்ன படிக்கணும், அப்பா அம்மா ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க, 10th முடிச்சுட்டு நீ இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போறா, அடுத்தது நம்ம காலேஜ் போறோம், இதான் படிக்க போறா, நீ இந்த வேலை தான் பாக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணதுனால நிறைய பேருக்கு பிடிக்காமலே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல, அவங்களுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாமலே இருக்காங்க. பட் தியானத்துல வரவங்களுக்கு அவங்களுக்கு எது படிக்கணும், எந்த படிப்பு படிச்சா நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க அழகா ஈஸியா கேட்ச் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க இப்ப பெரியவங்க தியானம் பண்றாங்க. அவங்க குறைஞ்சது 1 மணி நேரம் தியானம் பண்ணாதான் நிறைய தியான அனுபவங்கள் வருது. ஆனா குழந்தைங்க ஒரு 10 வயசு குழந்தைங்க ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், அவங்களுக்கு தியான சக்தி அதிகமா வருது. இதனால அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க டைம் சேவ் ஆகுது. இப்போ தியானம் நாமெல்லாம் கொஞ்சம் லேட்டா போறதுனால ரொம்ப நேரம் தியானம் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய அனுபவங்கள், ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் கூட ஈஸியா வர்றதில்ல. பட் அவங்க குழந்தையில இருந்தே தியானம் பண்றதுனால அவங்களுக்கு எந்த இடத்துல அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அப்புறம் இன்ட்யூஷனை எந்த இடத்துல என்ன பேசணும்னு சொல்லக்கூடிய அந்த அவேர்னஸ் இருக்குது. அப்பப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் உள்ள இருந்தே வருது. அது நிறைய பேர் தியான அனுபவங்கள் நம்ம PSSMல கேட்கும் போது அதாவது தியானம் ஏற்கனவே கத்துக்கிட்டு இருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள்ல ஈஸியா கேட்ச் பண்ணிட்டு போறது நம்ம நிறைய அனுபவங்கள் மூலமா கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி
லைஃப்ல வந்து அடுத்த இடத்துக்கு, அதாவது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வந்து லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எந்த தடுமாற்றமே இருக்காது. இப்ப பாருங்களேன், முன்னாடி வந்து ஜாதகம் பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் சொல்லுவாங்க. இதுவே இப்பெல்லாம் பார்த்தா, இப்ப நான் வாழக்கூடிய இந்த ஊர்ல 45 வரைக்கும் இருக்காங்க மேரேஜ் முடியாம. 45 பெண்கள்லாம் இருக்காங்க. 35, 38 ஜாதகம் பொறுத்த எல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு முடிவே எடுக்க தெரியல. மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, இது பண்ணலாமா, இது நம்ம பிள்ளைக்கு நல்லா இருக்குமா, செட் ஆக மாட்டேன். ஆனா பிள்ளைங்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய அளவுல தெம்பு இல்ல. அப்ப வந்து நம்ம தியானம் பண்றதுனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களாலே வந்து உணர முடியுது, தேர்ந்தெடுக்க முடியுது. அப்புறம் வந்து அவங்க வந்து இப்படி சின்ன வயசுல தியானம் பண்றதுனால அவங்க டைம் வந்து சுத்தமா வேஸ்டே ஆகல. அவங்க லைஃப்ல லாஸ்ட் வரைக்கும் தன்னம்பிக்கையோடும் ஒரு மன உறுதியோடுமே அவங்களுடைய சொந்த கால்ல வந்து நிக்கிறாங்க. அப்புறம் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து ஆன்மீக கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பதுனால பசு மரத்தாணி போல, இந்த பழமொழி நம்ம தமிழ்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே திருப்பி திருப்பி வரும். அந்த பசு மரத்தாணின்னு சொல்லும் போது ஒரு இளம் மரம் வந்து ஒரு ஆணி அடியும் போது அழகா ஈஸியா உள்ள போயிடும். இதே வந்து ரொம்ப விளைஞ்ச மரம், ரொம்ப வருஷம் ஆன மரத்துல வந்து ஈஸியா உள்ள போகாது. அதே போல சின்ன வயசுல இருந்தே நம்ம தியானம் கத்து கொடுக்கும் போது ரொம்ப ஆழமா அவங்களுக்கு வந்து இந்த தியானம் பதிந்துருக்கு. அப்ப வந்து எப்போதுமே அவங்க வந்து அந்த அவேர்னஸ் ஓடயே இருக்காங்க. அவங்க எந்த விஷயத்திலயுமே தடுமாற்றமே ஏற்படல. இது அன்னை பெசன்ட் அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியானியானவன் ஒரு நொடியையும் வீணாக்க மாட்டான், சக்தியை சிதறடிக்க மாட்டான், வாய்ப்புகளை நழுவ விட மாட்டான் என்று ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சிறு வயதுல தியானம் செய்வதால ஏற்படும் நன்மைகள். அதாவது தியானம் செய்வதனால எல்லாமே நன்மைகள் தான். பர்டிகுலரா கொஞ்சம் பாயிண்ட் எடுத்திருக்கேன். பாடத்தில் வந்து கூடுதல் கவனம் ஏற்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், கலைத்திறமை மற்றும் பல திறமைகள், அதாவது ஒரு திறமைன்னு மட்டும் இல்லாம டிராயிங், எல்லா திறமைகள்லயும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே தியான சக்தினால வந்துடும். இப்ப எக்ஸாம்பிள், நான் வந்து டிராயிங் எல்லாம் பண்ணதே இல்லை. பட் நான் பிஎட் எல்லாம் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து டிராயிங் வரைஞ்சிருவேன். எல்லா விஷயத்தையும் யார்ட்டையுமே கேட்டது இல்லை. அது எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது. நல்லா கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன். பட்டிமன்றத்துக்கு எல்லாம் யாராவது ஏதாவது கேட்டா அதை எழுதி கொடுத்து விடுவேன். ஃபுல்லா அதுலயே மூழ்கிடுவேன். இது எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தியான சக்தியால ஈஸியா வந்துருது. இதெல்லாம் பிற்காலத்துல எனக்கு வந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த திறன்கள் எல்லாம் வருது. அப்புறம் வந்து சிந்தனை சக்தி உயர்றது, சரியானது எது தவறானது எது என பகுத்தறியக்கூடிய திறனும் வருது. எந்த சூழ்நிலையில மன அமைதியோட அவங்களால வாழ முடியும். அப்புறம் வந்து பயம் போன்ற தேவையற்ற உணர்ச்சிகள் அகன்றுவிடும். நம்ம லைஃப வந்து முட்டுக்கட்டை ஆக்கதே வந்து பயம்தான். இந்த பயம்தான் எல்லாத்தையும் வளர விடாம தடுக்கு. ஆனா தியானத்து மூலம் கண்டிப்பா பயம் வந்து நீங்கிறோம். அது இப்போ என் பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப பயப்படுவா. யார்ட்டையும் பேசினா கூட அது பின்னாடி போய் நிப்பா. நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப பார்த்தா ஒரு தைரியசாலி மாதிரி, வாங்க யாராவது வந்துட்டா போதும், வாங்க உட்காருங்க, எங்க அம்மா இப்ப வருவாங்க, ரொம்ப கிளியரா பேசுவா. இப்படி பேசுறாதுன்னா, அம்மா சும்மா இருங்கம்மா, நான் பேசுறேம்மா அப்படி சொல்லுவா. ஆனா எனக்கு ஆச்சரியம் இல்லை. இப்ப 1 இயரா தியானம் பண்றா. அவ தியானம் பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதில்ல. ஆட்டோமேட்டிக்காவே ஏதாவது ஒரு 20 இயர்ஸ் பொண்ணு என்ன பண்றா, அவ்வளவு விஷயங்கள் அவ பண்றா. அந்த சரிதான், ஒரு தடவை பார்த்தாலே அவ்வளவு ஈஸியா கேட்ச் பண்ண முடியுது. அவ்வளவு இருக்கு அவளுக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்படுது. அப்புறம் தங்களுடைய வாழ்க்கையை வந்து லட்சியமானதாகவும் குறிக்கோள் உடையதாகவும் தெள்ள தெளிவாக ஆராயும் திறன் உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்புறம் முக்கியமா வந்து பிரம்மரிஷி பிதாமகர் சொல்லியிருக்காங்க, சுவாச கல்வியை மாணவர்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். மாணவர்களுக்குன்னு வரும்போது, அதாவது மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலோ, அல்லது முக்கியமா அவங்க ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க, அப்புறம் அதிகமா சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து கேட்பது, இப்படி ஏதேனும் இருந்தால் அவங்களுக்கு இதே இயற்கையாவே தியானம் பண்ண அது வந்து அவங்களோட சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே மறைந்து விடும். அதே மாதிரி நல்ல பழக்கங்கள் நமக்கு தெரியாமலே நமக்கு வந்துரும், கெட்ட பழக்கங்கள் வந்து நமக்கு தெரியாமலே போயிடும். அதனால நம்ம பிரமிடு ஆன்மீக மன்றத்தை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கண்டிப்பாக தியான பயிற்சியை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே தியானம் பண்றதுனால நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ரொம்ப சுத்தமாகும். அதனால அவங்களுக்கு நிறைய ஞாபக சக்தியும் வருது. அவங்க படிக்கவே ரொம்ப ஃபர்ஸ்ட், அதாவது தியானம் பண்றதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க வந்து 40, 30 இந்த ரேஞ்ச்ல இருப்பாங்க. தியானத்துக்கு பிறகு அவங்க வந்து நல்ல மார்க், இவ்வளவு படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்துட்டான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளவு டேலண்ட் ஆகுறாங்க. 90, 95%, 100% கூட எடுக்கிறாங்க. அதனால அவங்க பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ சுஷிலா தேவியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாமா? ஏன்னா 10 ஆக போகுது. சுஷிலா தேவி, நீங்க 2 பேரும் நெக்ஸ்ட் வீக் பேசுறீங்களா? ஓகேங்களா? ஓகே சுஷிலா மேடம், நீங்க பேசுங்க. நீங்க முடிச்சிட்டு நம்ம என் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் பேசிட்டு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அட்மிட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். இப்ப கூட தொடங்கும் போது கொஞ்சம் பயத்தோட தான் நான் தொடங்குறேன். போன முறை முதல் சான்ஸ் கொடுத்தாங்க. இது எல்லாமே சந்திரகலா மாஸ்டர்னாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் இதுல முன்னேறிட்டு வர்றேன். தியானம் செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான் இன்னுமே. ஆனா இவங்க கொடுத்த ஒரு இதனால இன்னைக்கு தைரியமா பேச வந்திருக்கேன். நான் பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களின் கொள்கைகள் 18ல 12வது கொள்கையை தேர்ந்தெடுத்திருக்கேன். அது அனைவருமே ஆசான்கள் தான் என்பதுதான். இதுல பத்ரிஜின்னு நம்ம பேரு சொன்ன உடனேவே நமக்கு நினைவுக்கு வருவது அவருடைய நட்பு முதல்ல. அதுக்கு அடுத்தது இங்கிதமான ஞானம். இந்த ரெண்டுமே அவர் கடைபிடித்து இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா உற்று நோக்கினோம்னா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அனைத்து படைப்புகள் உள்ள எந்த உலகிற்கு நம்ம போனாலுமே சமநிலையை நம்ம உணரலாம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்காரு. மேலும் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம சுயத்தை தான் நம்ம சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்கான சத்தியம் அனைத்தையுமே அவர் எடுத்து உரைத்துள்ளார். மேலும் அவர் சத்தியம்ங்கிறது சத்தியம்தான். அது உன்னுடையது என்னுடையது அப்படிங்கிறது பாகுபாடே கிடையாது. அது அனைவருக்குமே உண்டான அனைவருடையதுதான் என்பதையும், அதை எப்படின்னா அவரவர் எனக்கு என்ன புரியுதோ அந்த புரிதல் மாதிரி அவரவர் புரிதல் நிலைக்கு ஏற்றவாறு அதை எடுத்துக்கொண்டு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஆன்மீக பாதையில போறாங்க அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லி இருக்காரு. அனைத்து சத்தியத்தையும் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் அவர் ரொம்ப அசாத்திய தைரியத்துடன் வெளிப்படையாகவே கூறியுள்ளார். அவர் சத்தியத்தை கூறுவதற்கு அவர் என்றுமே தயங்கியதும் இல்லை, பயந்ததும் இல்லை. சத்தியத்தின்படி அவர் வாழ்ந்தும் காட்டியுள்ளார். இன்னொன்னு மிகவும் முக்கியமாக சத்தியத்தின் மீது அனைவருக்குமே உரிமை உள்ளது என்பதை உணர்த்தும் விதமாக அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாருக்குமே உரிமை இருக்குது சத்தியத்தின் மீது, அதனால அதை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை விலை கொடுத்து வாங்குவதில்லை, வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே அவர் தன்னுடைய கொள்கைகளில் இலவசமாகவே தியான வகுப்புகள் நடக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கொள்கையில் ஒன்றாக வைத்துள்ளார். மேலும் இதைய அனைத்து பிரமிடு ஆசான்களுக்கும் வலியுறுத்தியுள்ளார். அதன்படிதான் தியான வகுப்புகள் எடுப்பதற்கு எந்த விதமான பணமும் இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அனைத்துக்கும் மேலாக ஒரு தனிநபர் தன்னுடைய வாழ்க்கையில் அமைதி வேணும் அல்லது அவர்களை பற்றிய புரிதல் வேண்டும் அப்படின்னு எண்ணுனாங்கன்னா நல்ல தியானத்தை செய்யணும், சத் சங்கம் மற்றும் எல்லா புத்தகங்கள் வாசிக்கணும். அதனுடைய முக்கியத்துவத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்படுத்தி உள்ளார். இவற்றுடன் அவர் எப்பொழுதும் விலங்குகள் நம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவர்களுக்கு நாம் எந்த விதமான காயத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. உணவிற்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ விலங்குகளை நாம் பயன்படுத்தக்கூடாது கட்டாயமாக அப்படிங்கிறத உறுதியாக கூறியுள்ளார். இதனால் என்ன ஆகும்னா, பூமி தாய் தன்னுடைய சமநிலையை பெற்று ஒரு சொர்ண பூமியாக மாறி அமைதியை பெற இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அனிமல்ஸ் எல்லாம் நம்ம துன்புறுத்தாம இருந்தோம்னா, அதுகளை துன்புறுத்தாம இருந்தோம்னா அது பூமி தாயும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அப்படி அவங்க சந்தோஷம் அடைகிறதுனால நம்ம அமைதியை பெற முடியும் அப்படின்னும், மேலும் பத்ரிஜி அவர்கள் என்றென்றும் அனைவரும் ஆசான்களாக தான் வேண்டும் என்பதற்காக பிரமிடு ஆன்மீக மன்ற இதுல கொள்கைகளில் எல்லாரும் யாருமே சிஷ்யர்கள் இல்லை, எல்லாருமே ஆசான்கள் தான் என்பதை வலியுறுத்தும்படி இது செஞ்சிருக்காரு. நம்ம எல்லாருமே அனைவருமே ஆசான்கள் தான். மேலும்
அனைவரும் இணைப்படைப்பாளர்கள், அனைவரும் கடவுள்மார்கள் அப்படின்னும் கூறியிருக்கிறாரு. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பத்ரிஜி கூறியது போல ஒவ்வொருவருக்கும் சத்தியம் சென்றடைய வேண்டும். அனைவரும் பிரமிடு ஆற்றலை பயன்படுத்தி எல்லா ஆசான்களையும் சைவ உணவாளர்களாகவும், விலங்கு நண்பர்களுக்கு உதவும், விலங்குகளை நாம் நண்பர்களாகவும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுகளுக்கு எந்த விதமான துன்பமும் கொடுக்கக்கூடாது விலங்குகளுக்கு. அப்படி நம்ம பண்ணோம்னா பூமி தாய் வந்து அமைதி அடைந்து ஆனந்தம் கொள்ள வேண்டும். அப்படி பண்ணாதான் பூமி தாய்க்கு ஆனந்தமா இருக்கும் என்ற கொள்கையுடன் நம்ம வாழ்க்கையும் ஆனந்தமாக வழிநடத்தி செல்வோமாக அப்படிங்கிற இந்த பத்ரிஜியின் கொள்கையை நாமெல்லாம் பின்பற்றணும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த சந்திரகலா மாஸ்டருக்கு வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. ஸோ நம்ம அதான் இப்போ டைம் ஆனதால சீக்கிரமா முடிக்க வேண்டாம், அடுத்த வாட்டி லீஷரா நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க 2 பேரை வந்து நிறுத்துறேன். ஆக்சுவலி 5 மெம்பர்ஸ் தான் கரெக்ட். ஸோ 10 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கரெக்டா 1 ஹவருக்கு 5 மெம்பர்ஸ் கரெக்டா இருக்கும். நம்ம அது யோசிக்காம அதிகமா போட்டுட்டோம். ஸோ நீங்க 2 பேரும் அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் ராஜேஸ்வரி மேடம், அடுத்தது அருள் செல்வி மேடம் பேசிட்டு நெக்ஸ்ட் யார் வராங்களோ அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா சரோஜா மேடம் பாவம் அவங்க பேசிட்டே இருக்காங்க. நமக்கு டைம் இல்லைன்னு நான் தான் நிறுத்திட்டேன். அழகா பேசுனீங்க தூய தமிழ்ல. அண்ட் வந்து அப்புறம் தீபலட்சுமி மேடம், வேற ரேணுகா மேடம், எல்லாருமே அழகா பேசுனீங்க. சொல்லணும்னா குழந்தைங்களை பத்தி அவங்க பேசிட்டே இருக்காங்க படன்னு. இன்னும் கூட பேசுவாங்க போல. டைம் இல்ல, ஃபாஸ்டா எல்லாம் கவர் பண்ணிடணும்னு டக்குன்னு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே உங்களோட ஒவ்வொருத்தரோட ஒர்க் நல்லா தெரியுது. நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டா சேகரிச்சு கரெக்டா பேசுறீங்க. இதுதான் வேணும் எனக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து எல்லாருமே டெடிகேஷன் அப்படின்றது எல்லார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சது. இந்த டெடிகேஷன் இருந்தாலே நீங்க ஒரு மாஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், வேற எல்லாரும் கூட பேசலாம். மாஸ்டர் ராஜேஸ்வரி மாஸ்டர், இந்த 18 கொள்கை வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து படிக்கல. ஸோ முக்கியமானது மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த 18 கொள்கையை மொத்தமா எடுத்து நம்ம கிளாஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் மாஸ்டர். ஸோ இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து பத்ரிஜி வீடியோலாம் கூட பார்த்தோம். ஸோ நல்லா இருந்தது. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து இது வரைக்கும் வந்து யாருமே வந்து இந்த கான்செப்ட் இதை பத்தி வந்து ரொம்ப பேசல. ஒவ்வொரு கான்செப்டோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் மாஸ்டர். எஸ் மாஸ்டர், பத்ரிஜி வீடியோவை நானும் பார்த்தேங்க மாஸ்டர். அதுல வந்து ஆர்ஆர் மாஸ்டர்ஸ்ல வந்து அவர் சொல்ற பாயிண்ட் வந்து நம்ம வந்து நம்மளை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணணும், அடுத்தவங்களை வந்து நம்பிட்டு இருக்க கூடாது. மேலும் வந்து சத்தியத்தை பத்தி அவர் சொல்லும்போது அனிமல்ஸ் வந்து நல்ல நண்பர்களாக தான் நம்ம பார்க்கணும். அதை வந்து வேற எந்த விதத்திற்காகவும், அதாவது பொழுதுபோக்குக்காகவோ அல்லது உணவுக்காகவோ நம்ம வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாஸ்டர். ஒரு 4-5 பாயிண்ட் அதோட கொஞ்சம் சத்தியத்தை பத்தி சேர்ந்து சொன்னாங்க மாஸ்டர். கொஞ்சம் ஷார்ட்டா தான் இந்த டாபிக் என்னால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுச்சு மாஸ்டர். ஏதாவது பாயிண்ட்ஸ் சேர்க்கணுமா என்னன்னு சொல்லுங்க. அவங்க குழந்தைகள் எல்லாம் நீங்க தனியா கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து அழகா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. போயிட்டே இருக்கு டைம்ல எல்லாமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது ஏதோ பாயிண்ட்ஸ் இல்லாதது மாதிரி இந்த எழுத வந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ், எல்லாரும் பேசலாம். வணக்கம் மாஸ்டர்ஸ். எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா நம்ம சோனி மேம் உங்களோட எல்லாத்தையுமே ஒரு அந்த பிடிஎஃப்ல போட்டு நம்ம குரூப்ல கொடுங்க, எல்லாரும் படிக்கட்டும், அதுல போடுங்க எல்லாருமேனு.
ரொம்ப நன்றி மேம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா மாஸ்டர்ஸும் நல்லா பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சரோஜா மேமோட நேம் வந்து போட மறந்துட்டோம். அதுக்கு கடைசி நிமிஷத்துல மேடம் அதையும் மாத்தி கொடுத்து போட்டு விட்டுருங்க. அதனால சந்திரகலா மேம்க்கும் நன்றி, சரோஜா மேம்க்கும் நன்றி. வந்து நீங்க கிளாஸ் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு மாஸ்டர்ஸ். ஆக்சுவலா எல்லாரும் 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. பின்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சமா இருக்கு. அப்படிதான் அந்த ரேணுகா மேமும் அதுதான் சொன்னாங்க. கொஞ்சம் தான் இருக்கு, நான் 4 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் எக்ஸ்ட்ரா 2-3 பேரை சேர்த்து போட்டு நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். 2 வாரத்துல மேடம் முடிக்க சொன்னாங்க. அதை முடிச்சிடலான்னு பார்த்தோம். ரொம்ப எந்துவா எல்லாரும் ரொம்ப சூப்பரா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதனால நம்ம இன்னைக்கு ராஜேஸ்வரி மேம் ஸ்பீச்சும், அருள் மேம் அந்த மேம் ஸ்பீச்சும் கேட்க முடியல. நெக்ஸ்ட் வீக் நீங்க எல்லாரும் பேசுங்க மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நானும் யோசனை பண்ணேன், நம்மளா பேச முடியுமா இத்தனை பேர் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்க் பண்ணேன் நானு. நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தேடி தேடி கண்டுபிடிச்சு நம்ம சேகரிச்சிருப்போம். அந்த கொடுத்த பாயிண்டோட பேச மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா தான் பேசுவாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு யோசனை பண்ணேன். இத்தனை பேர் பேசுறவாங்க, டைம் ஆயிடுமா அப்படின்னு யோசனை பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்படி மாஸ்டர். எஸ் ஆக்சுவலா பாயிண்ட் டாபிக் குடுக்கறப்ப அதுல பாயிண்டே இல்ல. நாங்க என்ன எழுத 4 பாயிண்ட் தான் வருது, 5 பாயிண்ட் தான் வருதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் எழுதி கூட நம்ம நிறைய ஸ்பீச் கொடுக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் எழுதி அதுல இருந்து நிறைய ஸ்பீச் வந்து நமக்கா இண்டிவிஜுவலா வரும். சோ அதுதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இன்கன்வீனியன்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் இல்லாட்ட நாங்க கரெக்டா பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லா ஒவ்வொன்றை எடுத்தா எது நல்ல கூட பவர் எது குறைவென்று சொல்ல முடியாம இருக்கு. அவ்வளவுக்கு ஒவ்வொரு கொள்கையும் மிகச்சிறப்பாக. அதாவது ஒவ்வொருவரும் இன்றைக்கு நிகழ்ச்சி பார்த்தா ஒவ்வொருவரும் எவ்வளவு ஞானங்களை கொண்டு வருகிறார்கள். தாங்கள் தேடி ஒவ்வொரு அனுபவங்களை கொண்டு வரும் பொழுது முக்கியமா ரேணுகா அவர்கள் அந்த தாவரங்களோட அது எனக்கும் அந்த தாவரங்களோடு கூடுதலா பாருங்க மாஸ்டர், மணி பிளான்ட் கொடி எங்க வீட்டுல இருக்கிறது. நைஸ். ஊர்ல போனா நான் தாவரங்களோட கூடுதலா செடிகளோட கூடுதலா இருக்கிறது. இத மற்ற கேலி பண்ண எப்ப பார்த்தாலும் அதோட நிக்கிறீர்கள். எனக்கு அதுலயே ஒரு சந்தோஷம், அந்த இயற்கையோட இருக்கிறது. இந்த வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்க்கல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இங்க இருந்து கொண்டு கனடாவில இருந்து கொண்டு அங்க போன இடத்துக்கு அந்த மரம் அப்படி இருக்கு, இந்த மரம் இப்படி இருக்கு, வீட்டை பற்றி அந்த இது பூத்திருக்கா அது காத்திருக்கான்னு அப்படியான இயற்கையோட இணைகிற அந்த குணம் அதுகள் எல்லாருக்கும் இருக்கு. மற்றது சின்ன பிள்ளைகளின் தியான நிகழ்வுகளை பற்றி இன்சுலா அவர்கள் சொல்லியிருந்தார். அதிக ஞானங்களை அவர் சேகரிச்சிருக்கிற இன்னும் கேட்கணும் போல இருந்தது. சின்ன பிள்ளைகளுக்கு அநேகமாக சொல்லுவார்கள், சின்ன பிள்ளைகளுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்க கூடாது, அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள், அப்படி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் இவருடைய குழந்தை இவ்வாறு சின்ன தியான அனுபவங்களை கிடைக்கும் பொழுது மற்றவர்களும் அதை ஃபாலோ பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த சின்ன பிள்ளைகள் எளிதாக அதை பின்பற்றுவார்கள். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சேகரிக்க முடிஞ்சது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ரேணுகா மாஸ்டர், நீங்க சொன்னதுல எனக்கும் கூட ஒரு அனுபவம் இருக்கு. நீங்க செடிகள் பத்தி பேசுனீங்க, மல்லிகை பூலா பூத்திருக்கு, உங்க தோட்டம் எல்லாம் சொன்னீங்க. எனக்கு வந்து எங்க வீட்டுல தோட்டம் வச்சிருக்க ஒரு வீட்டுல வந்து நிறைய மண்தரை விட்டுருக்காங்க. இப்ப எல்லாம் மண்தரை விட்டு வீடு கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி மண்தரை இருக்கு. சென்னையில இருக்கோம் நாங்க சிட்டியில. அந்த மாதிரி மண்தரை விட்டுருக்காங்க. அதுல வந்து செடி வைப்பேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து செடிகள் வந்து இலையில நடக்குது விடும், ஆனா பூவே பூக்காது. எனக்கு ரோஸ் வச்ச, மல்லி வச்ச, முல்லை வச்ச, எதுவுமே பூவே பூக்காது. அதன் பிறகுதான் வந்து நான் புக்ஸ் நிறைய படிக்க செடிகளோட பேசணும், அதுக்கும் உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு செடிகளோட பேச ஆரம்பிச்சேன். அங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்.
நான் பேசும்போது அந்த செடிகள் வந்து காத்தே இல்லைன்னா கூட லைட்டா தலையை அசைச்சு நம்ம பதில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அது பேரு மல்லி பூத்துது, ரோஸ் பூத்துது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்பயும் அதுக்கு நன்றி சொல்லுவேன், அது கூட பேசுவேன். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஓனா ஒரு 4 பெரிய ஓனா இருந்துச்சு. நாங்க அந்த வீட்டுக்கு வரும்போது குட்டி போட்டு 4 இருந்துச்சு. 4 ஓனா வந்து எதுவுமே எங்களை பார்த்து பயப்படாது. அந்த செடிக்குள்ளேயே இருக்கும், வெளியே வர உள்ள போயிடும். இப்போ ஒரே ஒரு ஓனா இருக்கு, மத்த இடம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா நான் வெளியே வந்தாலே அந்த ரோஸ் முள்ளு மேல நின்று என்னை பார்த்துட்டு போகும், உள்ள போயிடும். அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஓனா வந்து அந்த செடிக்கிட்ட இருந்து வெளியே வருது, எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனா நான் தேடுவேன், அது வெளியே வந்து தலையை காமிச்சிட்டு போகும் என்கிட்ட. அது என்கிட்ட பேசுற மாதிரி கிடைக்கும். அது செடிகளை வந்து அழகா வந்து நல்லா பூ பூக்குது இப்போ. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதோட பேசினாதான் அதனுடைய உணர்ச்சிகள் வந்து அதுவும் தேடும். ஸோ நம்மளோட தியானிகள் பேசணும், ஆன்மாவோட பேசணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து செடி கொடிகளுக்கு இருக்கு. எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு உணர்வு அப்படின்னது. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். எப்பவுமே மாஸ்டர் நான் வந்து அகண்ட சந்திரகலா பேசுங்க. சந்திரகலா மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். நான் ஒரு டாபிக் தான் இது, என்ன மாஸ்டர் நான் பேச முடியும்? சாரு பத்ரி சாரே ஒரே லைன்ல முடிச்சிருக்காங்களே சார், இதுல எப்படி நான் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கும் சூட்சமா இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் உள்ளுக்குள்ள இருக்கு. நீ உள்ள போய் தேடு போயின்னு என்ன நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை வந்து சந்திரகலா மாஸ்டர் தேடி உள்ள இருக்கிறத எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். பத்ரி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். இப்போ நான் எல்லா மாஸ்டரும் நல்லா பேசுறாங்க. கண்டிப்பா மாஸ்டர். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து சின்ன மொக்கா இருக்கும் மாஸ்டர் அது செடியில அது நான் பேச அது என்ன ஆகுது, ஒரு மொக்கு மட்டும் இவ்வளவு பெருசா பூக்குதுங்க மாஸ்டர். அவ்வளோ அந்த பூ பூத்த உடனே எனக்கு அவ்வளவு குசி பாருமா, எவ்வளவு சூப்பரா இருக்கு, அந்த எவ்வளவு பெருசாக பூத்திருக்கு பாரு. ஆனா அந்த செடிக்கு நான் எங்க வெளியே போயிட்டு தண்ணி அச்சிச்சோ தண்ணி ஊத்தலையாடி உங்களுக்கு. உண்மையிலே அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க மாஸ்டர். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு மாடிக்கு போய் உடனே ஃபர்ஸ்ட் வேலை வீடு திறக்கிறத விட ஃபர்ஸ்ட் வேலை நான் போய் செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துதான் மாஸ்டர் டோரே ஓபன் பண்ணுவேன். அது பக்கத்துல போன தண்ணி ஊத்துலையாடி உங்களுக்கு அப்படின்னும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு குழந்தைங்க கூட்ட நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்கலன்னும் போது, ஓ டைம் ஆயிடுச்சு நம்ம குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலன்னு ஒரு எப்படி நம்ம டைமிங் கொடுக்கறதுக்கு நம்ம ஓடி வருவோமோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தாங்க மாஸ்டர். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மாஸ்டர். மாஸ்டர் என்னன்னா உங்களோட கொஸ்டின், நீங்க இந்த கன்னியாகுமரி யக்னத்துக்கு எல்லாரும் வரீங்களா? எங்க வீடு ரொம்ப பக்கம் தான் கன்னியாகுமரியில இருந்து. கன்னியாகுமரியில இருந்து பக்கமா உங்க வீடு? கன்னியாகுமரி போறதுக்கு எங்கேயுமே விட மாட்டாங்க. தியானம் பண்றது யாருக்குமே பிடிக்கல. ஆனா இப்ப கொஞ்சம் விட்டுட்டாங்க, சொல்லி கேட்க மாட்டாங்க, சரி தியானம் பண்ணட்டும்னு விட்டுட்டாங்க. அந்த யக்னத்துக்கு நான் எங்கேயுமே கலந்துக்கல. ஆனா என் மனசுல ரொம்ப பெரிய சங்கல்பம் வச்சிருந்தேன், 1 year கண்டிப்பா நம்ம கன்னியாகுமரியில வரணும், அங்கேயாவது நான் போய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல, வந்துடுச்சு. வெரி நைஸ். சோ கன்னியாகுமரியில அப்ப நீங்க வந்து நிறைய பேரை கூட்டிட்டு வரணும். இப்பவே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆமா, நீங்க நிறைய பேரைய கூட்டிட்டு வரணும் நீங்க. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து அங்க நிறைய வரணும். சோ யாருக்கு தெரியும் தெரியல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நாம பாத்துக்கலாம், மாஸ்டர்ஸ் பாத்துக்குவாங்க சொல்லி தர்றதெல்லாம். இப்போ வந்து 48 days வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்ல வந்து மெடிடேஷன் பண்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக் எங்க வீட்ல பண்றதா நான் பிளான் பண்ணிருக்கேன். அம்மா வீட்ல அங்கதான் ரொம்ப இதாட்டு நிறைய பேர் இருக்காங்க, ரிலேஷன் எல்லாரும் கூட்டிட்டு வந்து பண்ணலான்னு. சூப்பர், பண்ணுங்க. நீங்க உங்க வீட்லயும் பண்ணுங்க. உங்க பக்கத்துல உங்க பொண்ணு, உங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிட்டு உங்க வீட்லயும் பண்ணுங்க, தப்பே இல்லையே. இப்போ இங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க, சப்போர்ட் இல்ல. பட் லீவ்ல அம்மா வீட்டுக்கு போவேன். அப்ப அங்க நிறைய பேர், எங்க ஊர் ரொம்ப டேமேஜ் ஆன நிலைமையில இருக்கு. ஆல்ரெடி நிறைய சூசைட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 6-7 பேர் பண்ணிருக்காங்க. நிறைய துன்பங்கள் நடக்குது, கொலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப இதா நடந்துட்டே இருக்கு. ரொம்ப அவேர்னஸே இல்ல. நிறைய பேருக்கு மேரேஜ் முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அதனாலே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அந்த தியானம் எல்லாருமே கத்துக்கணும்.
பார்க்கணும். ஏன்னா நிறைய கோயில்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா அந்த கோயில்ல கூட 1 மணி நேரம் அவங்க தியானம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அதனால இப்ப நிறைய வருஷம் பேசிட்டு இருக்கேன் அந்த குரூப்ல. கன்னியாகுமரி தனியாட்ட ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டாங்க நாகர்கோவில். அதுல சேர்ந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தியானம் பண்றாங்க. அதனால அந்த ஒவ்வொருத்தங்க உடனே வந்து பாருங்களேன், நீங்க தியானம் பண்ணுங்க. நிறைய ஆர்வம். அப்புறம் சைவ உணவு அசைவ உணவு இதை பத்தி நான் பேசவே இல்லை. அந்த உணவு அப்படியே டாபிக்கே விட்டுட்டு நாங்க பேசவே அதுதான். அதனால அந்த டாபிக்கை விட்டுட்டு மெடிடேஷன் பண்ண வாங்க. நோ மெடிசன் நோ டாக்டர் மெயினா அந்த பாயிண்ட் தான் எல்லாத்தையும் சொல்றேன். ஆமா. எங்கேயுமே எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும், அங்கதான் தேவையில்லாததெல்லாம் நடக்கும். சோ தியானம் பண்ணும்போது அந்த என்ன குறைபாடோ அந்த குறைபாடு வந்து அந்த சக்தி வந்து கிளியர் பண்ணிது. அந்த சக்தி ஆற்றல் வந்து எந்தெந்த குறைபாடுகள் இருக்கோ அதை தேடி அதை வந்து ஃபில்அப் பண்ணிது. அப்போ வந்து அந்த குறைபாடுகள் எல்லாமே தானா வந்து விலகுது. சோ உலகத்துக்காகட்டும், நாட்டுக்காகட்டும், வீட்டுக்காகட்டும், ஒரு ஏரியாக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து தியானம் வந்து அந்த குரூப் மெடிடேஷன்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணும்போது அது அப்படியே வந்து இப்போ கன்னியாகுமரியில இப்போ வந்து யஜ்ஞம் வச்சிருக்கோம்னா அந்த யஜ்ஞத்தால கன்னியாகுமரி மட்டும் இல்ல, அங்க இருக்கிற சுத்து வட்டாரம் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டமும் அந்த எனர்ஜிஸ் போய் சேருது. ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த எனர்ஜிஸால நிறைய நன்மை வந்து நடக்க போகுது. அந்த கன்னியாகுமரி மெசேஜ் சொல்லணும் மாஸ்டர். மெசேஜ் சொல்றேங்க மாஸ்டர். நான் ஒண்ணு ஒரு இங்க குடாகேசான் கர்நாடகால நடத்துறாங்க மாஸ்டர். ஆமா, அவங்களும் வந்து இப்ப ஐயப்பசாரோட யஜ்ஞத்துக்கு நாத சக்கரத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க அந்த டீம்ல எல்லாம் எல்லாரும் வந்துதான், அந்த சாரும் வந்திருந்தாரு, குடாகேசான் நடத்துறவரும் வந்திருந்தாரு. அந்த குடாகேசால வந்த ஒரு லேடியோட மாஸ்டரோட பையன் கேட்டாப்ல, அம்மா நீ வந்து நைட்டு ஃபுல்லா பண்றீங்களம்மா குடாகேஷால, நீ போய் அங்க 3 மணி நேரம் மெடிடேஷன் பண்றதுக்காக எதுக்குமா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்லையாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த தியானத்துக்காக இத்தனை பேரு எங்கெங்கயோ எங்கன்னா இது வந்து ஆசா டிஸ்ட்ரிக்ட்னா அவங்க வந்திருக்கிறது வந்து சித்திரதுர்கா, சிவமுகா அப்படின்ற ஊரு. அது வந்து எப்படின்னா மகாராஷ்டிரா பார்டர், எங்களுக்கு கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரா பார்டர்ல இருந்து 24 மணி நேரம் அவங்க டிராவல் பண்ணி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இத்தனை பேர் இந்த மெடிடேஷனுக்காக வந்திருக்கா, அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வர்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே நாம போயிருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அது சொல்லவும் எனக்கே புல்லரிச்சிருச்சு மாஸ்டர். அவ்வளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் இதுதான் மெடிடேஷன்னால என்னன்னு தெரியப்படுத்துறோம். அப்படின்னும் இவ்வளவு பேர் இதுக்கு வர்றாங்கன்னா இது எவ்வளவு நமக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். வர்றவங்க பெரிய பெரிய மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறாங்க மாஸ்டர். ஆனா சூப்பரா இருந்ததுங்க மாஸ்டர். நான் 2 hours உட்காந்துருந்தேங்க மாஸ்டர். எங்க வீட்டுக்காரும் வந்திருந்தாரு, ஹஸ்பண்ட் வந்திருந்தாப்ல. அவர் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேம்மா, கொஞ்ச நேரம் கண்ணு முடிச்சே அவரும் உட்காந்துருக்கிறாரு என் கூடயும் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. இன்னொன்னு மாஸ்டர், நான் இந்த பாம்ப்ளாட் கொடுக்கும்போது நான் சொல்றதை விட அவர் சொல்றாரு இது வந்து பண்ணா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது பரவாயில்ல, சர்வீஸுக்கு கூட அவரும் வர்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு கூட்டிட்டு வராங்கன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருந்ததுங்க மாஸ்டர். 2-3 பேர்த்த நான் பாம்ப்ளெட் கொடுக்குறேன், அவரு எக்ஸ்பிளைன் பண்ற இது என்னன்றது அவர் சொல்றாருங்க மாஸ்டர். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க மாஸ்டர் அந்த மூமெண்ட். எல்லாருமே வருவாங்க, பட் ஆனா நமக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரி ஏன் இருப்பாங்கன்னா, நம்ம எங்க அவங்கள விட்டு விலகிட்டு நம்ம ஒரு சன்னியாசி ஆயிடுவோன்ற அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும் வீட்டுல. இதுக்காகவே வந்து நம்மளையே வேண்டாம் 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 தடுக்கிறது அவங்க. அதுக்குதான் அந்த பயம் தான் அவங்கள வந்து நம்மளையும் பண்ண விடாம அவங்களும் பண்ணாம அவங்க விலகி போறது. அந்த பயம் போயிடுச்சுன்னா வேற எதுவும் கிடையாது. நம்மளை விட நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இன்னும் நல்லா பேசுவாங்க. என்ன நடக்குதுன்னா அதுல இருந்து ஒரு 10 minutes நடந்தாலே போதும். அதுல முதல் நாள் ஒரு தமிழ் ஒண்ணு இருக்கு கரெக்டா. அது 100 வருஷத்துக்கு முன்னாடியே கூடதான் இருக்கு. அது வந்து ராஜராஜன் வந்து கோயில் அந்த கோயில் கட்டும் போது அவங்க கட்டி முடிச்சு அவங்களுக்கு கோயில் வந்து வேலை முடியாம தடை பண்ணிட்டே இருந்தது. அப்போ வந்து அவங்க பிரசன்னம் பார்க்கும்போது இந்த கன்னியாகுமரி ஏரியால ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் கட்டுறது பிறகுதான் அந்த கோயிலே கட்ட முடியும். பழைய கோயில் அது. ஆனா
பெரிய சிவலிங்கம் அங்க வரணும் எல்லாருமே. கொஞ்ச நேரம் நல்லா எனர்ஜி நல்லா தியானம் பண்ணலாம். ஒண்ணு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இன்னும் முடிஞ்ச பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்க அங்க கோயிலுக்கு போகலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிவன் டெம்பிள். தியானம் பண்ணலாம். பழைய பில்டிங் தான், ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா சிவன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நிறைய இடம் இருக்கு இந்த பக்கத்துல. சாய்பாபா டெம்பிள். சோ இப்போ நீங்க ஒரு மெடிடேஷன் வைக்கணும், வீட்ல அனுமதி இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க வந்து கோயில்ல வந்து வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் வந்து என்னுடைய தம்பி இறந்துட்டான். அதுக்கு பிறகுதான் நான் தியானத்துக்கே வந்திருக்கேன். எந்த கோவிலுக்குமே போறது இல்ல, எங்கேயுமே போகல. 1 வருஷமா நான் வந்து எப்படியும் சீதா வனவாசம் இருந்தது மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருந்திருக்கேன். அதனால ஃபுல்லா நிறைய நல்ல தியானம் பண்ணேன், நிறைய புக் படிச்சேன், நிறைய சுவாத்தியாயம் இந்த கிளாஸ் எல்லாம் ஜூம் எல்லாம் அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள போனேன். மற்றபடி கோயிலுக்குள்ள அந்த வேண்டுதல் எல்லாமே விட்டுட்டேன். நான் போறதுனால தான் எங்க வீட்டுல எல்லாருமே கோயிலுக்கு வந்தாங்க. இப்ப நான் போறதுனால யாரும் வர்றதே இல்ல. போவேன் கண்டிப்பா, தியானத்தை பரப்புறதுக்காகவாது இனி நான் போவேன். எனக்கு மைண்டு ஃபுல்லா அதுதான். யார் வந்தாலும் தியானம் கத்து கொடுக்கணும், எனக்கு அதுதான் ஆசையா இருக்கு. வேற டாபிக்கே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பேசினா அடுத்த விஷயம் உடனே தியானம் தான். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து சத்தியத்தை தேடிட்டே இருப்போம். அந்த சத்தியம் கிடைச்சிருச்சுன்னா அதுல இருந்து திரும்ப நம்ம விலக மாட்டோம். சத்தியம் தெரியாத வரைக்கும் அந்த தேடல் இருக்கும். அந்த தேடல் கிடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதுல இருந்து நம்மளால வந்து மாற முடியாது. அதுதான் நம்ம எல்லாருமே வந்து அந்த தியானம் அப்படி வந்து நம்ம அந்த ஒரு பைத்தியமா இருக்கிறது அதுக்குதான். நான் சத்தியம் தெரிஞ்சிருச்சே, தெரிஞ்ச சத்தியத்தை வந்து நம்ம வந்து கொடுத்தாதான் மனசு வந்து திருப்தியா இருக்கும். இல்லைன்னா நமக்கு மனசு அடங்கவே அடங்காது. அது சொல்லதான் கொடுக்கதான் இங்க வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன், அந்த ஆத்ம திருப்தி அப்பதான் இருக்கும். இந்த தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லணும் அப்படின்றதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு மாஸ்டருக்கும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கட்டாயமா இருக்கும். அது வந்து தப்பே கிடையாது. அதுதான் கரெக்டான அறிகுறி. சோ எல்லாருமே அப்படியே இருக்கீங்க. வெரி நைஸ். எங்க போனாலும் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் யாராவது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கூட நமக்கு இதை பத்தி தான் பேச தோணுதுங்க மாஸ்டர். இப்பெல்லாம் நீங்க சும்மா கண்ண மூடி யாராவது கஷ்டத்தை சொன்னா கூட ஒரு 2 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்கம்மா, நல்லா இருக்கும்னு. ஏதோ எங்க சித்தி ஒண்ணு, இன்னும் 2 பேர் 3 பேர் சேர்த்தி இருக்கிறேன் நானு. அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. பரவாயில்ல சுஷிலா, நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா, தூங்குறதுக்கு முன்னையாவது உட்காருங்க. இதெல்லாம் சேருங்கன்னு சொன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அவங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் வந்து அமைதியா உட்கார்ந்து இவர் சொல்ற புக்கெல்லாம் வேணா நான் கொடுக்குறேன். இருந்துதான் மேடம் இன்னைக்கும் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபுல்லா அது ஃபுல்லா சத்தியத்தை பத்தி தான் சொல்லியிருக்காரு. சத்தியம்னா என்ன? சத்தியம் வந்து பூரா சத்திய வார்த்தை தான். அவர் வந்து எப்பவுமே சத்தியத்தை சொல்றதுக்கு தயக்கமோ, அருமையா ஒரு 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 பக்கம் போட்டிருந்தாங்க. அதைத்தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ஒப்பிச்சேன். இன்னைக்கு நான் பேசுறது பூரா வந்து அனைவரும் ஆசான்கள், கடவுள்மார்கள். அப்ப உண்மையாலுமே பத்ரிஜின்னு நம்ம பேர் எடுத்தாலே அவருடைய நட்பும் அனிமல்ஸ் கிட்ட காட்டுறதாகட்டும், நம்ம கிட்ட பேசும்போதே வந்து கடவுள்மார்களே அப்படித்தானே அவர் சொல்றாரு. காட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தானே சொல்றாரு. அவருடைய இங்கித ஞானமும் இந்த 2ம் தான் நம்மளை வந்து ரொம்ப வழி நடத்தணும். அதனால நம்ம அந்த அளவுக்கு போறோமோ இல்லையா, நம்மளால முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேச்சு வந்து சுத்தமாவே எப்பவுமே நல்லதுதான் பேசணும்னு ஒரு மாதிரி நல்ல புரிதல். இந்த தியானம் வந்ததுல இருந்தே வந்து எல்லாருக்குமே வீட்லயே சேஞ்சஸ் தெரியுதுங்கிறாங்க. ஆனா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க தலையெழுத்து மேடம். அது நீங்க சொல்ல வேண்டாம். சொல்றதுதான் நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெளியே சொன்னாவாது அவங்கவுங்க ஆமாப்பா நீ சொன்னதுல இருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இருக்குதுன்னு அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் இந்த ரோடு பக்கம் அருள் செல்வி மேடம் பேசுங்க. எங்க ஃபிளாட்ல இப்ப 15 டேஸா மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது மேடம். 11 பேர் வராங்க. ஓ சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அதுதான் வர்றவங்க இன்ட்ரெஸ்டா வராங்க, திரும்ப வராங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப இன்னைக்கு காலையில கூட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு, நான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன், முந்தி மாதிரி ரொம்ப எமோஷனலா இல்லாம இருக்கு, அதனால கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க ஒரு நாள் வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கணும். ஷூர் ஷூர். நீங்க சொல்லுங்க, நான் பிரமிட் கேப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஷூர். ஓகே ஓகே. அண்ட் நீங்க உங்ககிட்ட கூட பிரமிட் கேப்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து குரூப்ல போகும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கு அந்த கேப் வந்து கொடுத்து
உட்கார வைங்க. அப்போ இன்னும் டிஃபரன்ஸ். புஷ்பவாக்கத்துல வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். இல்ல வர்றாங்கல்ல அவ்வளவு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா வர்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு கொடுங்க. சரி. கொடுத்து அத பத்தி தெரிய வைங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பிரமிட் வந்து தெரியாதவங்களுக்கு கொடுக்கும்போது அதோட வேல்யூவே வந்து அவங்களுக்கு போய் சேராது. அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் தெரியட்டும். அதுக்கப்புறமா கொடுங்க. அது கரெக்டா அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. கட்டாயமா. சோ ஒரு கேப்போ 2 கேப்போ இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, அந்த 1-2 டெய்லி எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு இன்னைக்கு நீங்க 2 பேர் போட்டுக்கோங்க, அடுத்த நாள் 2 பேர் போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச்ல உட்கார வைங்க. அப்போ டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியும். கட்டாயமா. சரிம்மா. தேங்க்யூ. நீங்க வந்து தொடங்கி வச்சுங்க. இவ்வளவு கேப்புக்கு அப்புறம் இப்பதான் வந்து அது ஸ்டார்ட் ஆகி நடக்கும். நான் வந்து அங்க ஒரு தாட் போட்டுட்டேன், உங்க கேம்பஸ்ல பிரமிட் வரணும். நடக்கட்டும். உங்க கேம்பஸ்ல என்னென்னமோ இருக்கு, முக்கியமான பிரமிட் இல்ல. அங்க வந்து ஒரு பிரமிட் கட்டுறது அங்க கேம்பஸ்ல இருக்கிற ஆளுங்களுக்கு அது வந்து ஒரு சல்லிக்காசு கூட கிடையாது. ஏன்னா எல்லாருமே பயங்கரமான காசு பணம் இருக்கிறவங்க தான். சோ ஒரு பிரமிட் அப்படின்றது அங்க வந்துச்சுன்னா அமோகமா இருக்கும். கட்டாயமா. நீங்க போட்டுட்டீங்கல்ல, அது தன்னால நடந்துரும். வந்துரும். இப்ப இவங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாலும் பிரமிட் கட்டாயமா அங்க வந்து ஃபார்ம் ஆயிடும். நிறைய பேர் வர ரெடியா இருக்காங்க. ஆமா, டைமிங் இல்ல, அவங்க டைம் செட் ஆக மாட்டேங்குது. அதுதான். ஓகே. நானும் வெளியே வேலைக்கு என்னோட பொட்டிக் பார்க்க போகணுமா, அதனால எனக்கு 10 o'clock முன்னாடி எப்ப வேணா நான் வந்து நீங்க பொட்டிக் வந்து யாருக்காவது குடுத்துருங்க. இனிமே பொட்டிக் எல்லாம் புடிச்சிட்டு நிக்காதீங்க. இந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு பொட்டிக் தேவையே இல்ல. யாருக்காவது அந்த ஒரு வாசல்ல பாக்குறாதான். ஆனாலும் போகிறேன். இப்போ டைம் இருக்கு, ஒரு 10-11 வரைக்கும் எல்லாம் பிரச்சனையே இல்ல. லேடிஸ் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம், 2 பேர் ஒரு டைம் அப்படி மாத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கிளப் ஹவுஸ்லயும் ப்ராப்ளம் வருது. காலையில இந்த டைம் வந்து கரெக்டா இருக்கு. இப்போதைக்கு 11 மெம்பர்ஸ் வராங்க. அதுல ஒருத்தர் இப்போ வந்து அகத்தியர் தியான பிரமிட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமிக்கு போறோம். கன்னியாகுமரிக்கு 2 பேர் வராங்க. ஊர்ல திருநெல்வேலில தான் ஒருத்தர் 3 பேர். பட் ஸ்டே மட்டும் தான் பாக்கணும். கன்னியாகுமரிக்கும் வரும். ஸ்டே வந்து செக் பண்ணுங்க. இல்லனாலும் நமக்கு ஹால் ஃபுல்லா ஃப்ரீ தான். அப்படியே படுக்க வேண்டியதுதான் எல்லாரோடையும். டார்மெட்ரியில பாக்கணும். அதுதான். டார்மெட்ரி கிடையாது. இப்ப நம்ம போற ஹாலே வந்து ஃபுல் ஹால். நமக்கு வந்து ஃப்ரீ அகாமடேஷனுக்கு ஹால் தான். ஏன்னா வந்து ஃப்ரீ அகாமடேஷன் வேற எங்க அரேஞ்ச் பண்றாங்க தெரியல. எப்பவுமே வந்து ஹால்ல வந்து ஸ்டேஜ்ல மார்னிங் ப்ரோக்ராம் நடக்கும், நைட்டு வந்து ஹால் ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ ஹால்லயே வந்து நம்ம போர்வையை விரிச்சு படிக்க வேண்டியதுதான் லைனா. ரொம்ப பெரிய இடம், அதாவது 100 ஏக்கர்ட்ட அந்த இடத்துல உண்டு. ஆனா உள்ள முன்னாடி சின்ன வயசுல சொல்லுவாங்க. வந்து இப்ப இத்தனை பேரோட வீட்லயும் தியானம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்க வீட்டுல வந்து நைட் ஸ்டேக்கு வந்து எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேர் கூட்டிட்டு போவாங்களோன்னு எனக்கும் தோணுது இப்போ. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் கூட அங்க மதுரையில அப்படிதான் நடந்தது. யாருக்கெல்லாம் வந்து அகாமடேஷன் கிடைக்கலையோ அவங்க எல்லாமே ஒருத்தர் வீட்டுல இவ்வளவு முடியும் அவ்வளவு முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தரோட வீடு வந்து ரெண்டுக்கு கொடுக்க வேண்டியது, காலியா இருக்கிற வீட்டுல எல்லாருக்கும் வந்து அந்த 1-2 days வந்து அகாமடேஷன் கொடுத்துட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்ம மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால நோ ப்ராப்ளம். நம்ம அங்க என்ன ஒரு 2 days தானே, எப்படியோ அரேஞ்ச் ஆயிடும். நோ ப்ராப்ளம். நம்ம வந்து வரணும், அவ்வளவுதான். இங்க இருந்து 4 members வரும். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க் யூ. அகாமடேஷன் கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல, அது ஒண்ணு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். அகாமடேஷன் இன்னும் எனக்கு கிடைக்கல. இல்ல, நான் டீடைல்ஸ் வந்து ஒரு இது இருக்கு, நான் அது உங்களுக்கு அனுப்புறேன். அங்க செக் பண்ணிக்கோங்க. கட்டாயமா. ஒரு வாட்டி ரிமைண்டர் போட்டுருங்க எனக்கு, நான் அனுப்புறேன். ஓகேமா. எஸ் எஸ். ஓகே மாஸ்டர், ரொம்ப நன்றி. தேங்க் யூ எல்லாருக்குமே. தேங்க்ஸ். நான் ஒரே இன்னொரு மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். சொல்லுங்க. இப்ப
இப்ப நம்ம வந்து மாஸ்டர் வேற கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனா நம்ம பொருளை பத்திரமா பாத்துக்கிறணும், நம்ம ஜொல்ல பத்திரமா பாத்துக்கணும் கரெக்ட். அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்லங்க மாஸ்டர். இத நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் மாஸ்டர். நாங்க யஜ்யத்துக்கு போயிருந்தோம் சார். இது ஐயப்பா சாரோடது ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல நடந்தது நாத சக்கரா. அங்கேயும் போயிருந்தோம். நானே சின்ன பையனும் போயிருந்தோம். அம்மா பேக் எல்லாம் இங்கேயே வைக்கிறவாமா, போனை சார்ஜ் இங்கேயே போட்டுட்டு போறவாமா அப்படின்னு கேட்டேன். அப்பா இது வந்து நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா யாரோடது யாரும் தொடமாட்டாங்க, எங்க எது கிடக்கும் இருக்கோ அது அப்படியே இருக்கும், யாருமே எடுக்க மாட்டாங்கப்பா, நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி நாங்க மேல சார்ஜ் போட்டு கீழே டிஃபன் சாப்பிட போயிட்டோம் மாஸ்டர். கீழே டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் பேக் தண்ணி பாட்டிலும் போனும் கையில எடுத்துட்டு கீழே மெடிடேஷனுக்கு உட்காரக்கு வந்தோம். அப்படியே இருந்தது மாஸ்டர். பையனு ஆமா அப்படியே இருக்குமா அப்படின்னா, ஆமாப்பா இது வந்து எது எது எடுக்க கூடாதுன்னு இருக்கிற இடம், கர்மா பேஸ் பண்ணி எல்லாம் வரும் அப்படின்றதுனால நம்ம தொடமாட்டாங்கப்பா. அது வேற இடத்துகளுக்கு போனா நம்ம பத்திரப்படுத்துறதே ஒரு பெரிய தலைவலியா இருக்குங்க மாஸ்டர். ஜொல்ல பத்திரம் பண்ணணும், பேக் பத்திரம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மொபைல் பத்திரம் பண்ணணும். இதுலயே தான் நம்ம டென்ஷன்ல இருப்போம், வேற எந்த கான்செப்டும் ஓடாதுங்க மாஸ்டர். இது வந்து ஃப்ரீயா நம்ம வச்சுட்டு போயிட்டேன் மாஸ்டர். மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம் மாஸ்டர். பேக்கா அப்படியே இருந்தது மாஸ்டர். நிறைய பேர் நாங்களாம் ஒரு சின்ன பேக் 3 பேக் 4 பேக்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்களாம் 4-5 பேக் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அப்படி அப்படியே இருந்ததுங்க மாஸ்டர். போன் சார்ஜ் போட்டது அப்படியே இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாவும் இருந்தது மாஸ்டர். பெருமையா இருக்குங்க மாஸ்டர். கண்டிப்பா எனக்கு பரவாயில்ல, நம்ம பிஎஸ்எஸ்எம்ல வந்து இந்த இது நம்ம படிச்சுக்கிட்டது என் பிள்ளைங்களுக்கும் சொன்னா, யாருமே எங்க வீட்டுல எதுவுமே அடுத்தவங்களோட டச் பண்ண மாட்டாங்க. அது அப்பா வாங்கிட்டு வந்ததா அம்மா வாங்கிட்டு வந்ததா தெரிஞ்சாதான் அதை தொடவே போவாங்க. சாப்பிட்ற ஸ்நாக்ஸா இருந்தா கூட அப்படித்தான் தொடுவாங்க. அப்படின்னும் போது எனக்கு அந்த இடத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பையன்கிட்ட. அது அவனே ஆச்சரியமா பார்த்தான். பரவாயில்லம்மா அப்படின்னா மாஸ்டர். நான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டர். டிஎம்சிக்கும் பிஎஸ்எஸ்எம்க்கும். இது எல்லாமே நான் என்டர் ஆயிருக்கேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப இன்னும் ஹாப்பியா இருக்குங்க மாஸ்டர். எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நான் 20 இயர்ஸா நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட செகண்ட் சைல்டு ஒரு 3 வயசு 4 வயசுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அங்க எப்பவுமே புத்த பௌர்ணமி இல்ல தியான மகாசக்கரம் எல்லாம ஹைதராபாத் நாங்க கம்பல்சரி 3 days இல்ல 4 days போயிடுவோம். நாங்க அங்கெல்லாம் போனா எங்க பேக் அங்கங்கேயே வச்சிருவோம். என் குழந்தை நான் அவனை விட்டுருவேன், அவன் பையன் என் மடியில என் கையில நிக்கவே மாட்டான். அங்க கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல கிட்டத்தட்ட மோர் தென் 50 acres நினைக்கிறேன். ஃபுல்லா சுத்துவான். அவனுக்கு தெரியும் எங்க நாங்க சாப்பிடுறோம், எங்க பெட் இருக்கு, எங்க மெடிடேஷன் பண்ணுவோம், அது மட்டும் தெரியும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஃபுல்லா சுத்தி சுத்தி ஓடி ஓடி நல்லா குழந்தைங்களுக்கு என்ன வேணும், ஓடுறதும் ஆடுறதும், பயங்கரமா ஓடி ஆடி விளையாடுவான். பசி நேரத்துக்கு கரெக்டா என்கிட்ட வந்துருவான். குழந்தை இல்லையேன்ற ஒரு கவலையும் எனக்கு இருக்காது. ஏன்னா அந்த கேம்பஸ்ல நம்ம போயிட்டோம் உள்ளன்னா அந்த கேம்பஸ் ஃபுல்லா அவங்களுக்கு தான். எல்லாருமே குழந்தைங்க பாத்தீங்கன்னா அப்படி ஓடி ஆடி குதிச்சு எவ்வளவு என்ஜாய் பண்றாங்கன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா குழந்தைங்க. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குளோபலி வந்த எல்லா குழந்தைங்களையும் ஒன்னா விளையாடுவாங்க. அப்போ ஒரு குழந்தை எல்லா குழந்தையோட பேசும்போது இவங்களுக்கு நல்ல அந்த எக்ஸ்போஷர், வேற வேற பாஷையா இருப்பாங்க, எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி இன்னொரு பாஷை வருது, அவங்க நாலேஜ் வருது, நல்ல பிஹேவியர் வருது, நல்லா என்ஜாய் பண்றாங்க. அந்த ஒன்னஸ் அப்படின்றது அந்த வயசுலயே அவங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இங்க போனா எதுவுமே ஞாபகம். இப்போ எங்களோட ஏதாவது ஃபங்க்ஷனு ஏதாவது போனாலும் நான் பேக் எல்லாமே பூட்டி பூட்டி தான் வைக்கணும். அங்கேயே வந்து நம்ம பூட்டி தான், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு கெட் டுகெதர் போனாலும் பேகை வந்து பாதுகாக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் போயிடும். பட் இங்கெல்லாம் போனா எல்லாம் எங்க எப்படி போட்டாலும் நான் எங்க எது வச்சுட்டேன் அப்படின்னு மறந்துட்டாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் போய் பார்த்தாலும் அங்க அப்படியே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ். அந்த ஒன்னஸை நம்ம பார்க்கலாம், அந்த கோஆப்ரேஷன், நமக்கு ஹெல்ப், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு விஷயமானாலும் நமக்கு அவ்வளோ அங்க அங்க அவ்வளோ ஓப்பன், எல்லாருமே ஓப்பனா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அங்க போகும்போதுதான் நமக்கு ஒரு புது உலகத்துல நம்ம என்டர் ஆன மாதிரி இருக்கும். இப்ப
இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா மாஸ்டர், பாத்ரூம்க்கு போனோம்னாலும் சரி, நான் முந்தி நீ முந்தின்னு ஓடுவோம். அங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் நான் ஃபர்ஸ்ட் நான் மைசூர்ல யஜ்ஞத்துக்கு போயிருந்தேன் மாஸ்டர். அப்படியே அவ்வளவு சைலண்ட். ஒரு 50 பேர் 60 பேர் நிக்கிறோம் பாத்ரூம். இந்த மாதிரி ஒரு ரூம்ல பாத்ரூம்ல 60 பேர் நிக்கிறோம். எப்படி லைனா நிக்கிறாங்க மாஸ்டர். எனக்கே ஆச்சரியம், பரவாயில்லையே இவ்வளவு ஒரு சவுண்ட் இல்ல, அவ்வளவு சைலண்ட். எனக்கு அவ்வளவு ஹாப்பியாவும் இருந்தது அதை பார்த்துட்டு. அப்புறம் மாஸ்டர் பரவாயில்ல, நம்ம வந்து இனிமே இப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போனப்பயே அப்படிதான் பார்த்தேன் மாஸ்டர். இனிமே நம்மளும் அப்படிதான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஆனா 3000 பேரு 3500 பேருன்னும் போது மாஸ்டர், அந்த இடம் எவ்வளவு க்ரௌடா இருக்கும். டாய்லெட் ஒரு சிங்கிள் டாய்லெட் தான், அதுலயும் ஒரு 10-20 பேர் கியூல நின்று இருந்தாங்க. சைலண்டா தான் நின்று இருந்தாங்க மாஸ்டர். எஸ், அந்த டிசிப்ளைன் இருக்கணும் எல்லாருக்கும். கண்டிப்பாங்க மாஸ்டர். ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி அழகா உங்க டெடிகேஷனோட எல்லாருமே பேசுனீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் அடுத்த வாரமும் நான் எல்லார்கிட்டயும் இதே டெடிகேஷன் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ.